நாம் நின்றவனமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம். சகோதர சகோதரி, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 26லிருந்து ஒரு சில வசனங்களையும், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்கள் கூட வாசிக்கலாம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயே உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அதை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆமென். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவு இராது என்றான். ஆமென். அல்லேலூயா. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படிக்கு வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவனே அவளுடைய பிள்ளையை பச்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளும் போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகவும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரி, இந்த நாளிலும் மீண்டும் வரிசையாக உங்கள் யாவரையும் காண்கிறதிலையும் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நான் கொண்டு வருகிறதிலையும் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆலயத்துல வார்த்தை வெளிப்படும் இடத்துல ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொன்னார், வார்த்தை வெளிப்படும் இடம் அது எப்படி இருக்குது சொன்னா குழந்தை பேரு போல இருக்குது, இல்லைங்களா? ஏன்னா ஒரு சபையானது எப்படி இருக்குன்னு சொன்னா மார்ச்சரி மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி இருக்கக்கூடாது. மார்ச்சரியில என்ன இருக்காதுங்க, அங்க சத்தம் இருக்காது. ஒரு ஹாஸ்பிட்டல் அதிகமான சத்தமான இடம் எது தெரியுமா? தீர்க்கதரிசி சொல்றாரு. எந்த இடம் தெரியுமா? குழந்தை பெற்ற இருக்கிற. ஏன்னா அங்க சத்தம் இருக்கும், வீல் இருக்கும். ஏன்னா அங்கதான் புதிய பிறப்பின் அனுபவம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள ஒரு புதிய பிறப்பின் அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அமைதியா அங்க இருக்க மாட்டீங்க. அங்க அழுகை, சத்தம், அது சந்தோஷம் எல்லாமே இருக்கும், இல்லைங்களா? ஆனா மார்ச்சரியில எப்படி இருக்குங்க? மார்ச்சரி எப்படி இருக்குன்னு சொன்னா -டிகிரியில இருக்கும். மார்ச்சரி எப்படி இருக்குங்க? மார்ச்சரியில வந்து டெட் பாடியை எதுல வச்சிருப்பாங்க? ஐஸ் ஃப்ரீசர்ல வச்சிருப்பாங்க, இல்லைங்களா? அப்ப அங்க இங்க இருக்க சத்தமே இருக்காது, வெறும் இருட்டா இருக்கும், பயமா இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல இல்ல, நம்ம கல்லறையில இல்ல, மார்ச்சரி இல்ல, எங்க இருக்கிறோம்? குழந்தை மறுபடியும் பிறந்த அனுபவத்தினூடா இங்க இருக்கிறோம். அல்லேலூயா. எங்க சத்தங்கள் ஒன்னே இருக்கணும். ஆமீன் சத்தம், வார்த்தை நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு வெளிப்பாடு இன்னும் அதிகப்படுத்தும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க சொன்னா, ஆமீன் அப்படின்ற சொல்லுகிற வார்த்தையின் மூலம் என்ன பண்றீங்கன்னு சொன்னா தேவனை வரவே இருக்கிறீங்க, இல்லைங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன், கழுகுன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? அவருடைய அழகினால் ஊட்டுவது. அப்ப தேவன் என்ன பண்றாரு? அதனுடைய தீர்க்கதரிசியை கொண்டு உங்களுடைய வாயை வைத்து ஊட்டுகிறாராம். தேவன் இப்படி எடுத்து கொடுக்கறது கிடையாது. என்ன பண்றாரு? உங்களை ஊட்டுறாரு, வாயை வைத்து வாயோட வீட்டுறாரு. அப்படின்னு சொன்னா அன்பின் மிகுதிய வாயோட வாய் வைப்பதாகுது.
இல்லைங்களா? ஒரு தாய் தன் பிள்ளைய என்ன கழுகுதான் அப்படி ஊட்டுது அப்படின்றாரு. அது மாதிரி தேவன் இந்த கால வேளையில உங்களை போஷிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, வாயை விரிவாய் திற, அதை நான் என்ன பண்ணுவேன், நிரப்புவேன். வசனம் சொல்றதா இல்லைங்களா? அப்படின்னா எதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? இது கழுகுக்கே சொல்லப்பட்ட வார்த்தை. கழுகு நீ வாயை தர என்ன பண்ண, இந்த வெளிப்பாடுகள்னால ஃப்ரெஷ் மீட் அவங்களுக்கு நான் தரேன்னு சொல்லி. சரி, இன்னைக்கு இந்த மாசம் வந்து உலகத்துக்கு அது கிறிஸ்துமஸ் மாசமா இருக்குது. நம்ம அதை தொடர்ந்து வெளிப்பாடுகளை நோக்கி நம்ம கடந்து செல்வோமாக. ஆமென். சரி, இதனால உங்களோட கூட கூடுமான வரைக்கும் பின்பதாக வர 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 இந்த செய்தியோட தலைப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முக்கியமான விஷயத்த இன்னைக்கு இந்த மாசம் முழுசும் அதை நோக்கியே நம்ம கொண்டு போகலாம். கிறிஸ்துமஸ் கொண்டு நோக்கியே எடுத்துட்டு போகலாம். கவனிங்க சகோதர சகோதரியே, தீர்க்கதரிசி ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாரு. மேரிஸ் பிலீஃப் அப்படின்ற செய்தியை கொடுத்திருக்கிறார். மரியாளின் விசுவாசம். மரியாளின் விசுவாசம். நான் இந்த செய்தியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்றேன். முடிக்கும் போது அவங்களுக்கு பதில் உங்களுக்கு வரும். என்னங்க, நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க அந்த குழந்தைய பார்க்காதீங்க, விட்டுருங்க. பாருங்க, கொஸ்டின் நான் இங்க போடுறேன். கடைசியா முடியும் போது என்ன வரும் உங்களுக்கு, அதுக்கு பதில் வரும். என்ன கேள்வினா, மரியாளுடைய விசுவாசம் எதை கொண்டு வந்தது? எப்பொழுதுமே ஒரு விசுவாசம் தேவனிடத்துல இருந்து எதை கொண்டு வரும்? வல்லமையை கொண்டு வரும் இல்லையா? நாம் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல ஏதாவது பெற்றுக்கொள்வது என்பது அது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம எதுவுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி தேவன் இங்க தீர்க்கதரிசி செய்தியை கொடுத்திருக்கிறாரு. மரியாளின் விசுவாசம் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். ஆமென். மரியாளின் விசுவாசம் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சு, அதான் உங்களுக்கு நான் இந்த நாள்ல கொடுக்க போற செய்தி. அந்த கடைசி அந்த செய்தி முடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துடும். என்ன பண்ணுச்சு அந்த விசுவாசம், எதை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? ஏன்னா இது எங்க நடந்துச்சு? முதலாம் வருகையில நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? முதலாம் வருகை எந்த வருகைக்கு முன் அடையாளமா இருக்குது? இரண்டாம் வருகைக்கு முன் அடையாளமா இருக்குது. நாம் எங்க இருக்கிறோம்? இரண்டாம் வருகையின் நாட்கள்ல இருக்கிறோம். அவர் மீண்டுமா இங்க வந்திருக்கிறார். நான் டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல, அவர் வருவாருன்னு சொல்லி ஒருபோதும் நம்ம பேசுறது கிடையாது. கவனிச்சுக்கோங்க, நீங்க எப்பவுமே அவர் வருவாருன்னு சொல்லி ஒருபோதும் பேச கிடையாது. அதனாலதான் நான் பாடல் பாடும்போது கூட அவர் வந்திருக்கிறார் சொல்லிப்பாங்க. அவர் எங்க என்ன பண்ணிருக்காரு? இப்போ மேகத்துல இறங்கி வந்திருக்கிறார். அவரு கம்மிங் நடந்திருக்குது. கம்மிங் இன்னும் முடிய கிடையாது, எடுத்துக்கொள்ளப்படுதலோட முடியும். இல்லைங்களா? நம்ம பெந்தகோஸ்த குழந்தைகளை போல பெண்டகாஸ்டல் அண்டர்ஸ்டாண்டிங்ல கிடையாது. நம்ம எப்படி இல்லைங்க, அவர் வருவார் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஏன்னா முதலாம் வருகை இரண்டாம் வருகைக்கு என்னவா இருக்குது? முன் அடையாளமா இருக்குது. முதலாம் வருகை ஒரு வித்தின் வடிவில ஆரம்பமாயி அது பாடி சேஞ்சிங் எடுத்துக்கொள்ளப்படுதல் வடிவில முடிஞ்சு. கரெக்டுங்களா? முதலாம் வருகை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? இயேசு கிறிஸ்து வருகை முதலாம் வருகை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, சிமியோன் என்ன சொல்வாருன்னு சொன்னா, 8 நாளா இயேசு கிறிஸ்துவ கையில ஏந்தின அந்த பாகத்தை சொல்லுவார். அதுதான் சிமியோனுக்கு முதலாம் வருகையா இருந்திருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? அன்னாளுக்கும் சிமியோனுக்கும், யார் அன்னாள் யார் சிமியோன்? இயேசு கிறிஸ்து 8 நாளா நம்ம பின்னாடி விருத்த சேதனம் பண்ணப்படுறதுக்கு தேவாலயத்துக்கு கொண்டு போகும்போது அங்கிருந்த ஒரு நபர் தான் என்னங்க, அங்க கண் தெரியாத ஒரு பெண் தான், அது சிமியோன் தான், சிமியா இருந்தாரு. அதே போல ஒரு விதவை இருந்தா, அவங்க பேர் தான் நாங்க அன்னாளா இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? 8 நாளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ கையில ஏந்தி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இதான் நாங்க அன்னாலும் சிமியோனும். அப்ப இவங்களுக்கு முதலாம் வருகைக்காக காத்திருந்தாங்க. ஒரு மெஸ்ஸியா வர வேண்டும் சொல்லி அவங்க காத்திருந்தாங்க இல்லைங்களா? அவங்க ஒரு கிறிஸ்துமஸ்க்காக காத்திருந்தாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு வரத்துக்காக காத்திருக்கும் போது அவங்களை பொறுத்த வரைக்கும் வருகை எதுவா இருக்குன்னு சொன்னா ஒரு 8 நாள் குழந்தையா இருக்குது. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அதே போல அந்த சாஸ்திரிகளுக்கு வருகை எதுவா இருந்துச்சுன்னு சொன்னா 2 வயசு பையனா இருந்துச்சு. எத்தனை வயசு பையனா இருந்தது? ஏன்னா இயேசு கிறிஸ்து சாஸ்திரிகள்ல இயேசு கிறிஸ்துவ சந்திக்கும் போது அவருக்கு ஏஜ் கை குழந்தை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளையா இருந்தாருங்க. அவரு 2 வயசாயிட்டு இருந்துச்சு அப்ப அவருக்கு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதே போல யோவான் ஸ்நானகனுக்கு அந்த முதலாம் வருகை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 30 வயசு வாலிபனா இருந்துச்சு. கரெக்டுங்களா? புரிஞ்சுக்கலாம் நான் சொல்றது? அதே போல அங்க இருக்கிற நல்ல கல்லன் வலது புறத்துல வலது புறத்துல ரட்சிக்கப்பட்ட கல்லன் இருந்தா இல்லையா, அவனை பொறுத்த வரைக்கும் வருகை எதுவா இருந்துச்சுன்னு சொன்னா அவர் சிலுவையில அறையப்படுகிற அந்த நேரமா இருந்துச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ முதலாம் வருகையில வருகையை கூச்சி ஒரு நபருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருந்துச்சு. இப்போ சிமியோனை தனியா இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டீங்களா வருகை எதுவான்னு சொல்லும் போது 8 நாள்ல அன்னைக்கு நடந்துருச்சு வருகைன்னு சொல்லுவாரா இல்லையா? அப்போ அந்த பர்டிகுலர் நாளை சொல்லுவார். அதே போல நாத்தான் வேலை சொல்லும் போது என்ன சொல்லுவாருங்க, இயேசுவை சந்திச்சு அந்த நேரத்தை சொல்லுவார்.
இல்லைங்களா? அதே போல அந்த நல்ல கல்லனை குறிச்சு சொல்லும் போது, நான் இன்று என்னோட கூட நீ எங்க இருப்ப, பரதேசில் இருப்பாயின்னு சொல்லப்பட்ட அந்த நாளை குறிச்சு சொல்லுவார். அது மாதிரி ஒரு நபருக்கும் வருகையின் நேரம் முதலாம் வருகையில வேற இருந்துச்சு. வேற அவங்க 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 அவங்கள தேவன் சந்தித்த அந்த நேரத்தை அவங்க வருகைய கன்சிடர் பண்ணாங்க. கவனிச்சோம், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா சொல்றேன். ஆனா வருகைன்றது குறிப்பிட்ட நாளோட மட்டும் கனெக்ட் ஆயிருந்துச்சா? இல்ல. வருகைன்றது ஒட்டுமொத்தமா அந்த 33 வருடத்தையும் உள்ளடக்குச்சு. அது ஒரு நாள் இல்ல, இல்லைங்களா? அது ஒரு நாளா? ஒரு நாள் கிடையாது. ஆனா தனிப்பட்ட நபரை சந்திக்கிற நேரம் அந்த நபர்களுக்குரிய வருகையா இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? ரொம்ப பேசிக்கா, ரொம்ப டெப்தான அண்டர்ஸ்டாண்டிங் இது, புரிஞ்சுக்கணும். அப்போ வார்த்தை இன்னைக்கு வருகின்றது என்னங்க, இந்த காலத்துல பல்லமுள்ள தூதனா இறங்கி வந்தார். தனிப்பட்ட விதத்துல உங்க ஆத்மாவோடு என்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டாரோ அதுதான் உங்களுக்கான வருகை, அதுதான் உங்களுக்கான 7வது முத்திரை. ரொம்ப நான் ரொம்ப கேர், நான் எடுத்தோடனே டாப் கேர் போட்டு தான் போயிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்ப அப்படி இருக்கும்போது சிமியோனுக்கு நமக்கு தெரியும் 7வது முத்திரை என்னவா இருக்குது. 7ஆம் முத்திரை என்னங்க? கர்த்தரை பூமிக்கு கொண்டு வருகிறது, இல்லைங்களா? 7ஆம் முத்திரைன்றது என்னங்க? வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல பல்லமுள்ள தூதன் இறங்கி வந்தார், இல்லைங்களா? அதுதான் 7வது முத்திரைன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். 7வது முத்திரைன்னு சொன்னா ஷார்ட்டா சொல்லும் போது 7ஆம் முத்திரையில அநேக விஷயங்கள் இருக்குது. அதுல நம்ம அடிக்கடி திருப்பி சொல்ற விஷயம் 7வது முத்திரை கர்த்தருடைய வருகை. அப்போ அந்த 7வது முத்திரை முதலாம் வருகையில காணப்பட்டுச்சா? அப்போ இந்த 7வது முத்திரை சிமியோனுக்கு 8 நாள் குழந்தையா இருந்துச்சு. யோவான்ஸ்டானுக்கு யோர்தான் நதியில வந்த நபரா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வீட்டை சுத்தி இருந்தவர்களுக்கு சின்ன கார்பெண்டரா அவரு இருந்தாரு, அப்படி இருந்தாரு. அதே போல நல்ல கல்லனுக்கு வலதுபுறத்துல அடிக்கப்பட்ட ஒரு கைதியா இருந்தாரு. கரண்டுங்களா உங்களுக்கு? அது மாதிரி விதவிதமா பிலாத்துக்கு எப்படி இருந்துச்சு, அவர் நியாயம் விசாரிக்கிற ஒரு கைதியின் வடிவில் இருந்துச்சு. ஏதோ 7வது முத்திரை, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ இந்த 7வது முத்திரைன்றது தனிப்பட்ட ஒரு இன்சிடென்ட சொல்ல முடியுமா, ஒட்டுமொத்த ஈவென்ட்ட சேர்த்து சொல்லணுமா? அப்போ நான் அதான் சொன்னேன், 7வது முத்திரை முதலாம் வருகையில வித்தின் வடிவில ஆரம்பமாயி அவர் எடுத்துக்கொள்ளப்படுதல் வடிவில முடிஞ்சுன்னு சொன்னேன். இப்ப புரிஞ்சா? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? 7வது முத்திரை அப்படின்னா கர்த்தருடைய வருகை. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாச்சு. எப்படி மாம்சமாச்சு? மரியாளுடைய வயிற்றுல வித்தின் வடிவில மாம்சமாச்சு. அப்ப அங்க மரியாளுக்கு 7ஆம் முத்திரை ஸ்டார்ட் ஆச்சு. அது தொடங்கி அடிக்கப்பட்டு உயிர் தெழுதலாகி 40 நாள் கழிச்சு இங்க அங்க ஒலிவமலை மேல அவர் ஏறி போகும்போது அந்த 7ஆம் முத்திரை முதலாம் வருகையில கம்ப்ளீட் ஆச்சு. புரிஞ்சுங்களா? அதனாலதான் அந்த பாயிண்ட் சொன்னேன். 7வது முத்திரை முதலாம் வருகையில அது வித்தின் வடிவில ஆரம்பமாகி எடுத்துக்கொள்ளப்படுதல் வடிவில முடிஞ்சு. அப்ப முதலாம் வருகையில அப்படி இருக்குமானால் 2ஆம் வருகையில அப்படியே தானே இருக்கணும். அவன் இப்போ டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இயேசு கிறிஸ்து அப்படியே வருவாரு, ரெக்கை வச்சு என்ன பண்ணுவாருங்க, தூதர்களோடு வருவாரு, மேகம் வரும். அப்படி இல்ல, கரெக்டுங்களா? உங்களால புரிஞ்சு முடியுதுங்களா உங்களுக்கு? இப்ப முதலாம் வருகையில வித்தின் வடிவில ஒரு கன்னிகை வடிவில கன்னிகைக்கு வந்திருக்கணும். அப்படின்னா வேதத்துல பைபிள்ல எப்பொழுதுமே கன்னிகை எதுக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா, ஒரு சர்ச்சுக்கு கரை தரை இல்லாத ஒரு மனவாட்டிக்கு, ஒரு பெண்ணுக்கு அடையாளம், மனவாட்டியில ஒரு பெண்ணுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. மனவாட்டின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மனவாட்டினா என்னங்க, நியமிக்கப்பட்ட ஒருவன் அர்த்தம். யாரோ ஒரு நபருக்கு. மரியாளும் அவ்விதமா தானே இருந்தாங்க. மரியாள் யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையா இருந்தாங்க. இப்ப அவங்க கன்னிகைன்ற அந்த ஸ்டேஜ்ல இருந்து எதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருந்தாங்க? மனவாட்டின்ற ஸ்டேஜுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருந்தாங்க. கன்னிகைன்றது என்னங்க, கரை திரையில்லாத ஒரு பெண், நியமிக்கப்படாத ஒரு பெண்ணை குறிக்குது, இல்லைங்களா? மெச்சூர் ஆன ஒரு பெண்ணை குறிக்குது. அதுக்கப்புறம் நியமிக்கப்படும் போது மனவாட்டியுடைய ஸ்தானத்துக்கு வராங்க. நியமிக்கப்பட்ட பின்பதாக மேரேஜ் ஆகும் போது மனைவின்ற ஸ்தானத்துக்கு வராங்க, இல்லைங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது மனவாட்டின்ற ஸ்தானத்துல இருக்கிற அந்த ஒரு பெண்ணுக்கு என்ன வருதுங்க, வார்த்தை அந்த பெண்ணுடைய கர்ப்பத்துல வருது. அதான் 7வது முத்திரை. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ இங்கிருந்து தொடங்கி எங்க முடியுது? இதுதான் ப்ராசஸ். முதலாம் வருகையில அது நடந்திருக்குமானால் 2ஆம் வருகையில என்ன பண்ணிருக்கணும் அது, இல்லைங்களா? அப்ப அந்த கிறிஸ்துமஸ் எதை கொண்டு வந்துச்சு? 7வது முத்திரையை கொண்டு வந்துச்சு. அதான் லாஸ்ட் வீக் ஒரு செய்தி, லாஸ்ட் இயர் ஒரு செய்தி எடுத்தேன். 7வது முத்திரையே நம்முடைய கிறிஸ்துமஸ் சொல்லி.
செவன்த் சீல் இஸ் அவர் கிறிஸ்மஸ். 7வது முத்திரை தான் நம்மளோட கிறிஸ்மஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம அதுல இருந்து ஒரு சின்ன டைரக்ஷன் சேஞ்ச் எடுத்து மரியாளுடைய விசுவாசம், மரியாளுடைய விசுவாசம் எதை பண்ணிச்சு, எதை செஞ்சிச்சு அப்படின்றத காரியத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? பாருங்க, நல்லா கவனிங்க. நான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட கூட எடுத்துட்டு சொல்றேன் உங்களுக்கு, அதோட கூட நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இல்லைங்களா? திருவிசி சொன்ன அந்த கதை வடிவிலே ஒரு டிராமட்டிஸ் டைம்ல டிராமா மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஆமென். என்ன நடக்குது, எந்த நேரத்துல இருக்கிறோம்? அந்த மரியாள் எங்க இருந்தாங்கன்னா நாசரேத் ஊர்ல இருந்தாங்க. எந்த ஊர்ல இருந்தாங்க? நாசரேத் ஊர் எங்க இருக்குதுன்னு சொன்னா கலிலேயா பகுதியில இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த பகுதி அது? யூதேயா அல்ல. யூதேயால தான் அதிகமா படிச்சவங்க ஞானிகளா இருந்தாங்க, நல்லா படிச்சவங்க ஞானிகளா இருந்தாங்க. அங்கதான் மெசியா வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. 400 வருஷமா உங்களுக்கு என்ன இல்லைங்க, தீர்க்கதரிசிகளே இல்ல. யார் இல்லைங்க? 400 வருஷமா தீர்க்கதரிசிகளே இல்ல. தீர்க்கதரிசிகள் வர வேண்டிய காலமா இருந்துச்சு. ஏன்னா மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணலாங்க, அவங்களுக்கு இல்லாத நிலை இருந்துச்சு. அவங்க டோட்டலா அவிசுவாசத்துக்குள்ள மூழ்கி இருந்தாங்க. அநேக விதமான ஸ்தாபனங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருந்துச்சு இல்லைங்களா? என்னங்க, பரிசேய ஸ்தாபனம், சதிசேய ஸ்தாபனம் இருந்துச்சு, வேத பாரகர், ஏரோதியர், இவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த நேரத்துல எல்லார் கையிலயும் பைபிள் இருந்துச்சு. ஆனாலும் வார்த்தையை வரவேற்க தன்மையில யாருமே இல்லை. ஆமென். இந்த காலத்துடைய நிலை அபிதமானதான் இருந்துச்சு. இந்த காலத்துடைய நிலை அதே மாதிரிதானே இருக்குது, இருந்துச்சா இல்லைங்களா? இப்போ பல நாளா தீர்க்கதரிசி இல்லாத சூழ்நிலை இருந்தோம். இப்படி இருக்கும்போது இங்க ஒரு கன்னிகை இருக்கிற இடம் எதுவா இருக்குது? நாசரேத்தா இருக்குது. எந்த இடமா இருக்குது? நாசரேத்தா இருக்குது. யூதேயா அல்ல, கலிலேயா. நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த மேப்ல திரும்ப வேணா உங்களுக்கு காட்டுறேன், கவனிங்க நல்லா. இதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். இதான் வந்து யூதேயா, இது சமாரியா, இது கலிலேயா. இந்த கலிலேயா தான் நாசரேத் இருக்கு பாருங்க, கரெக்டுங்களா? அப்ப நாசரேத், கானா ஊர்லாம் அந்த ஏரியா தான். அப்போ கலிலேயா பகுதியில வந்தவங்க எல்லாம் எப்படி எப்பேற்பட்ட ஜனங்களா இருந்தாங்க? ரொம்பவும் சமுதாயத்துல பின்தங்கிய வகுப்பினரா இருந்தாங்க. சோ இந்த காலத்துல சொன்னா சேரி ஜனங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜனங்கள் அந்த இடத்துல, இந்த இடம் பாத்தீங்க சொன்னா, இந்த நாசரேத் ஊர் பாத்தீங்க சொன்னா எகிப்துல இருந்து, அதாவது ரோமர்கள் இருந்தாங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து காலத்துல உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க யாருங்க? ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, உலகம் முழுசும் ரோம பழமொழி ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. எல்லா பாதைகளும் ரோமாபுரிக்கு சென்று அடைகின்றன. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுது. எல்லா பாதைகளும் ரோமாபுரியை சென்றடைகிறான்னு சொல்லி. ஏன்னா எதுக்காக இந்த பழமொழி வந்துச்சுன்னா, ரோம ஆட்சி வரும்போது ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணாரு சொன்னா, அவங்க ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா பகுதியும் மெயின் மெட்ரோ சிட்டிஸ்ல இருந்து ரோம் கனெக்ட் பண்ணார். அவர்தான் ஃபர்ஸ்ட் ரோடு போட்டது. இன்னைக்கு வர ரோடுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அவர் தான். அப்போ எகிப்துடைய தலைநகர் என்ன இருந்துச்சு? அலெக்சாண்ட்ரியா பட்டணம் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு கைரோ இருக்குது. அலெக்சாண்ட்ரியா பெரிய சிட்டியா இருந்துச்சு. அங்கிருந்து ரோமுக்கு ரோடு என்ன பண்ணாங்க? ஹைவேஸ் போட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஹைவேஸ், இன்னும் இங்க பெரிய ஹைவேஸ் NH44 இருக்கு இல்லையா? இது என்னங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி. அந்த மாதிரி இங்கிருந்து ஒரு ரோடு போச்சு. அந்த ரோடு எதை கிராஸ் பண்ணி போச்சுன்னா நாசரேத்தை கனெக்ட் பண்ணி இப்படி போகும் மேல. உங்களுக்கு காட்டுற பாருங்க, இது என்னங்க, இங்க பாருங்க, இதான் ஜெருசலேம் இல்லைங்களா? இங்கதான் ரோம் இருக்கு இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ரோமருடைய ஆட்சி. இங்கதான் அலெக்சாண்ட்ரியா பட்டணம். ரோடு எப்படி போச்சுங்க, இப்படி போச்சு. இங்கதான் இங்க கலிலேயா இருக்கு இல்லையா? அப்படி கிராஸ் பண்ணி இப்படியே போகும். அது நாசரேத் ஊர் மேல அந்த ரோடு வரும். எந்த ஊர் மேல வரும்? நாசரேத் ஊர் மேல வரும். அப்போ எப்போதுமே மெட்ரோ சிட்டிஸ்க்கு ரோட்ஸ் வருதுன்னு சொன்னா அந்த பகுதியில அவங்க டெவலப் ஆகும். ஒரு ரோடு ஒரு இடத்துல போகுதுன்னா, ஒரு போர்ட்னு சொன்னா கடற்கரை, துறைமுகம், கப்பல் வர இடம்னு சொன்னா அந்த இடம் அதிகமா டெவலப் ஆகும். பலவிதமான கல்ச்சர்ஸ் அந்த இடத்துல, ஒரு கல்ச்சர்னா கலாச்சார பின்னணிகள் அந்த இடத்துல வரும்போது பாவம் ஜாஸ்தி பெருகும். அந்த ஊர், அந்த இடம் பாவமான ஊரா இருக்கும். அதே போல நாசரேத் ஊர் எப்படின்னா பாவமான ஊர், அதிகமான பாவமா இருக்கிற இடம்.
அது ஒரு ஜங்ஷன். ஜங்ஷன்னா எல்லாரும் வந்து தங்குற இடம் இல்லைங்களா? இப்படின்னு சொன்னா அந்த நாசரேத்தூர்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்பிரிக்காவில இருந்து வர்ற இடமா இருக்கும், இந்த பக்கம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து கனெக்ட் ஆவாங்க, கனெக்ட் ஆகி ரோமுக்கு போற இடம். அப்படி போகும்போது அந்த இடத்துல பலவிதமான கல்ச்சர் என்ன ஆகும், மிக்ஸ் ஆகும். அந்த இடத்துல பெரிய லாட்ஜஸ் இருக்கிற ஊர், அது வந்து தங்குற சத்திரங்கள் இருக்கிற ஊர். அப்படி இருக்கிற ஊரு, ஆல்ரெடி சேரியா இருக்கிற ஊரு, இந்த இடத்துல விசுவாசமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனாலதான் நத்தானியேல் வரும்போது பிலிப்பு போய் சொல்றாரு, நாங்கள் மோசையும் தீர்க்கதரிசியும் சொல்லி இருக்கிறவரை நாங்கள் கண்டோம், அவர் நாசரேத்தூராகிய இயேசுன்னு சொல்லும் போது இங்க நத்தானியேல் என்ன சொல்றாருங்க, நாசரேத்தூரிலிருந்து ஏதேனும் நன்மை வரக்கூடுமானாரா? ஏன்னா இதுதான் நாசரேத்தூர் ரொம்ப மோசமான ஊரு, அந்த ஊர்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ ரொம்ப பெரிய பணக்கார நல்லா படிச்சவங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இல்ல ஒரு 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 ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மோசமான ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த ஊர்ல இருந்து ஒரு கலெக்டர் வந்துட்டாருன்னா நம்புவோமா? அங்க போய் ஒரு கலெக்டரா, அங்க போய் படிச்சவங்க வருவாங்களா? அப்ப அந்த மாதிரி படிச்ச அறிவாளி ஒரு தீர்க்கதரிசி வரணும், ஒரு ராஜா வரணும்னு சொன்னா, ஜனங்களுடைய அன்றைய மனநிலை யூதேயாவில் இருக்கிற எருசலேம்ல தான் வரணும். ஏன்னா எருசலேம் தான் என்னங்க, அது மதத்துடைய தலைமையகமா இருந்துச்சு. எல்லா வேத மாணாக்கர்களும் அங்கதான் படிச்சாங்க. அந்த இடத்துல தான் கிறிஸ்துவ சொல்லி அந்த ஜனங்களுடைய மனநிலையா இருந்துச்சு, எல்லாருடைய மனநிலை அதுவா இருந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாருடைய மனநிலை அதுவா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நாசரேத்தூர்ல ஒரு கன்னிகை இருக்கிறாங்க. நாசரேத்தூர்ல கன்னிகை இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அந்த அம்மா பேர் என்னங்க, மரியாள். மரியாள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, மரியம் என்ற வார்த்தையில இருந்து வந்துச்சு. மரியம், மீரியம் என்ற வார்த்தையில இருந்து வந்துச்சு. மீரியம்னு சொன்னா என்ன அர்த்தம், கசப்புன்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க, கசப்பு. அந்த காலத்துல நிறைய பேருக்கு அந்த மீரியம் என்ற பேர்லாம் வைப்பாங்க. ஏன் அவங்க அந்த காலத்துல வச்சாங்கன்னு சொன்னா, பெண் பெண் அப்படின்னு சொன்னாவே, ஒரு பெண் அப்படின்னாவே ஒரு கசப்புக்கு சாபமானவளா கருதுனவங்க எகிப்துல இருந்து வெளியே வரும்போது பெண் அப்படின்னாவே. அப்போ ஏன்னா யூதர்கள் என்னைக்குமே பெண்களையும் நாய்களையும் அதே போல அந்நியரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க, அவ்வளவு மோசமா. அப்ப ஒரு பெண் பிறந்துட்டாவே ரொம்ப மோசமா பார்த்த சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்பதான் வந்து எகிப்தியர்ல வந்து மீரியம் என்ற பேர்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ண, அதனாலதான் வந்து நெகோமி தன் பேரை சொன்னாங்களா இல்லைங்களா? நெகோமினா இனிமையானவள். நான் என்ன பண்ணேன், மோவாப் தேசத்துக்கு போய் கஷ்டப்பட்டு வந்தா, இப்ப இனிமையானவளா இருந்த நான் மாறாளா மீரியமா மாறிட்டான்றான். மீரியம்னா என்ன அர்த்தம், கசப்புன்னு அர்த்தம். அப்போ இந்த மரியாள் கூட அந்த அம்மாவுக்கு என்ன இல்லைங்க, தாய் தகப்பன் இல்லாதவளா இருந்தாங்க அந்த அம்மான்னு சொல்லுது ஹிஸ்டாரிக்கலி. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல யோசேப்புக்கு நியமிக்கப்படுறாங்க. யோசேப்புக்கு ஆல்ரெடி வேற திருமணமாயி அது என்னங்க, முதல் மனைவி மரித்த சூழ்நிலையில இந்த மரியாள் நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. புரிச்சுக்கலாம் உங்களுக்கு சூழ்நிலை? இப்போ தீர்க்கதரிசி எல்லா விஷயத்த சொல்ல டிராமடைஸா சொல்லிடுறேன் உங்களுக்கு, விஷயத்த ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு அநேக தீர்க்கதரிசிகள் மெஸ்ஸியாவோட வருகையை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. மெஸ்ஸியான்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? மெஸ்ஸியான்னு சொன்னா இதெல்லாம் நான் சொல்றேன், திரும்ப யோசிக்கணும். என்னது, கிறிஸ்து தான். மெஸ்ஸியான்னு சொன்னா யா அப்படின்றத போட்டு மெஸ்ஸி அப்படின்னு படிங்க. மெஸ்ஸி யான்னா என்னங்க, ஏகோவா, கர்த்தர். ஏகோவா தான் யான்றது. மெசியானா அபிஷேகிக்கப்பட்டவர், யாவுடைய அபிஷேகம் அர்த்தம், யாவுடைய அனாயிட்டிங் அர்த்தம். மெசியான அபிஷேகிக்கப்பட்டவர். அதே வார்த்தை தான் கிரேக்க வார்த்தை கிறிஸ்தோஸ். கிறிஸ்டோஸ் வருதுல, கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துன்னு சொன்னா தெரியல, கிறிஸ்துன்னு அபிஷேகிக்கப்பட்டவர் அர்த்தம். இதேதான், ஒண்ணு கிரேக்ல கிறிஸ்து, ஈப்ருல மெசியான்றது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப அப்படி இருக்கும்போது மெசியா வரணும், தாவீது வம்சத்துல மெசியா நமக்கு வரணும்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, எல்லா ஜனங்களும் காத்துக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அப்படி காத்து கொண்டு இருக்கும் போது இவங்க தீர்க்கதரிசி இந்த இன்சிடென்ட் சொல்றாரு. என்ன இன்சிடென்ட்? அன்னைக்கு இவங்க திருமணம் ஆகுறதுக்காக நிச்சயிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. யார் நிச்சயிக்கப்பட்டது? நிச்சயிக்கப்பட்டிருக்கும் போது டெய்லியும் வேலைகள்லாம் செஞ்சுட்டு டெய்லியும் தன்னுடைய மணவாளனாகிய யோசேப்பை சந்திக்கிறது, அவங்க டெய்லியும் வசனத்தை பேசுகிறது, அவங்க வசனத்தோட கூட ஐக்கியப்படுறது வழக்கமா இருந்துச்சு அவங்களுக்கு. வழக்கமா இருக்கும்போது அவங்க அன்று காலையில அந்த ஆசாரியன் படித்த அந்த வேத பாகத்தை அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமென்.
டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மோசையை குறிச்சு, மோசைக்கு மூலமா வந்து அக்கினி ஸ்தம்பத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அவங்க யோசேப்பு என்ன பண்றாரு, தன் கணவனாகி யோசேப்பு, நிச்சயிக்கப்பட்ட கணவனாகி யோசேப்பு போய் அலமாரியில இருக்கிற அந்த புஸ்தக சுருளை எடுத்து கொண்டு வான்னும் போது, நான் ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கிறேன், போய் எடுத்துட்டு வரும்போது அவங்க கையில பட்டது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இப்படி இருக்கிற மாதிரி பைபிள் அந்த காலத்துல இல்ல, தனித்தனியா சுருள்களா இருக்கும், ஸ்க்ரால்ஸா இருக்கும். அதுல ஏசாயா தீர்க்கதரிசன பாகம் தான் என்ன யாருக்கு வந்துச்சு, யோசேப்புக்கு மரியாள் கையில கிடைச்சு, மரியாள் கையில கிடைச்சி அதை அவங்க அந்த மாதிரி என்ன பண்றாங்க, சுத்தி எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனே அது 9:6 சுட்டி காட்டுது. எதை சுட்டி காட்டுது? 9:6 சுட்டி. 9:6 எதுங்க? வாசிங்க. 2 பாகங்கள்ல காட்டுறாரு தீர்க்கதரிசி. வாசிங்க வாசிங்க. 9:6 ஏசாயா சரி 7:14. 9:6 7:14 வாசிங்க. பாருங்க தீர்க்கதரிசி சொல்றார் 20வது பேரால, அவன் யோசேப்பு, நல்லது என் பிரியமே, நீ போய் அப்புஸ்தக சுருளை எடுத்துக்கொண்டு வருவாயா என்ற கேட்டான். அவள் போய் குறிப்பிட்ட ஒரு சுருளை எடுக்காமல் தன் கைக்கு கிடைத்ததை எடுத்து வந்தாள். அந்த கை அப்படி வைக்கிறாங்க, அலமாரியில வைக்கிறாங்க. ரசிச்சு பாருங்க, அலமாரியில வைக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு கிடைக்குது, அப்படி எடுத்துன்னு வராங்க. நமக்கு பைபிள் கிடைக்குது. இப்ப பைபிள் என்ன பண்ணுங்க, பைபிள் ஒன்னா இருக்குது, அப்ப அப்படி கிடையாது. சுருளா இருக்கும்போது கை வச்ச உடனே ஒண்ணு கிடைக்குது, எடுத்து வராங்க. என்னன்னு சொல்லி தெரியலன்ற தீர்க்கதரிசி. அது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகமா இருந்துச்சு. ஆமென். பாருங்க, நல்லது என் நம்பி, இன்று வாசிக்கும்படியாக நமக்கு அந்த ஏசாயா புஸ்தகம் கிடைத்துள்ளதாக தெரிகிறது என்று அவள் கூறினாள். ஆகவே அந்த சுருளை திறந்த போது அவனுடைய கண்கள், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர், ஒருவரே தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா என்ற வசனங்களின் பேரில் விழுந்தது. அப்படின்னா 7, 9 பெரிய புஸ்தகமா இருக்குது. 7வது அதிகாரத்தையும் 9வது அதிகாரத்துல சைமல்டேனியஸா இந்த மாதிரி என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. அதுல 7வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, ஒரு கன்னிகை ஒருத்தி கர்ப்பவதி ஆவாள், ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்ற வசனத்தை என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க. அதே போல இங்க இருக்கிற நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்போ இங்க 5 கேப்பபிலிட்டிஸ், 5 நாமங்கள் வெளிப்படுகிறத பார்க்கலாம் இந்த இடத்துல. நான் அந்த விஷயத்துக்குள்ள போல மரியாளுடைய விசுவாசத்துக்கு மட்டும் சொல்றேன். நான் இந்த பகுதியை பார்த்துட்டு இங்க பாருங்க, அவள் வாசித்து முடித்த போது அவளுடைய அருகில் அமர்ந்திருந்த அந்த சிறிய கன்னிகை, என் பிரியமே சற்று பொறுங்கள், அந்த கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று என்ன அர்த்தத்தில் அங்கே தீர்க்கதரிசி கூறுகிறார் என்று கேட்டான். ஆமென். இப்போ இங்க ஒரு விசுவாசம் வேணும் இந்த வசனம் நம்புறதுக்கு. கவனிச்சுக்கோங்க நல்லா. ஏன்னா மனிதன் ஆதியாகமத்துல உற்பவித்த காலம் முதல் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவது என்பது கூடாத ஒரு விஷயம். கவனிச்சுக்கோங்க நல்லா. ஒரு கன்னிகை என்ன பண்ண முடியாது, கர்ப்பவதி ஆக முடியாது. ஆனா இந்த வசனம் எப்படி சொல்லுது, கன்னி ஒருத்தி கர்ப்பவதி ஆவா அப்படின் போது அவங்க அந்த வசனத்தை மட்டும் எப்பொழுதுமே வியாக்கானம் கொடுக்காம போயிடுவாங்களா எல்லாருமே. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் யாரும் கொடுக்க முடியாது. ஒரு கன்னி கர்ப்பவதி ஆக முடியாது. அப்படின்னா ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண்ணை என்ன பண்ண முடியாது, கர்ப்பவதி ஆக முடியாது. அப்படி கன்னி கர்ப்பவதி ஆனான்னு சொன்னா வித்தவுட் மேரேஜ் யூனியன்ல வர்றதா இருக்கும், அது விபச்சாரமா இருக்கும் நியாய பிரமாணத்தின்படி. ஆனா இந்த இடத்துல இந்த வசனம் கன்னி கர்ப்பவதி ஆகும் போது இந்த இடத்துல 2 பேரும் நிறுத்துறாங்க, ஸ்டாப் பண்றாங்க. பாருங்க, நல்லது. அப்பொழுது யோசேப்பு, அன்பே, இது எனக்கு சற்று மிகவும் ஆழமாக டெப்தா இருக்குது. இந்த வசனம் எப்படி இருக்குது, இது ஆழமா இருக்குது, புரிந்து கொள்றதுக்கு ஆழமா இருக்குன்னு சொல்லப்படுது. அதை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. யார் சொல்றது? இப்போ மரியாள் சொல்றாங்க, நான் அதை என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இது 2 விஷயம். இத அவ்வளவு சீக்கிரம் விசுவாசிக்க முடியாது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவான்றத யாரால என்ன பண்ண முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஆண் துணை எல்லாம் ஒரு கர்ப்பவதி ஆக முடியாது. அப்படி ஆனா தவறான முறையில அந்த பெண் என்ன பண்ணிருக்கா, குழந்தை பெற்று எடுத்திருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். ஆனா இந்த விசுவாசம் யாருக்கும் வராது. இந்த விசுவாசத்துக்கு ஒரு பெண் 15 வயசு பெண் என்ன பண்றா, தயாரா இருக்கிறா. இந்த விசுவாசத்தை குறிச்சு எப்பெல்லாம் வீத ரபிகளை தோண்டுவாங்களோ எடுப்பாங்களோ என்ன பண்ணிடுவாங்களா, அதை என்ன பண்ணிடுவாங்களாங்க, கிராஸ் பண்ணி போயிடுவாங்களா. ஒரு சில வசனங்களுக்கு வியாக்கானம் கொடுக்காம கிராஸ் பண்ணி போயிடுவாங்களா.
ஆனா இந்த பகுதியில மரியாள் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி அதை விசுவாசத்துக்கு ஏதுவான விசுவாசம் வருது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இங்க பாருங்க, ஒன்றை மாத்திரம் அறிவோம், ஏசாயா யெகோவாவின் தீர்க்கதரிசியாக விளங்கினான் என்பதை அறிவோம். ஆகவே தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் தன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தவன் தவறாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கவே முடியாது. ஆமென். அது தப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க, அது நடக்கணும்ன்றாங்க. சரி, இன்னொரு விஷயம், இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க நல்லா. எத்தனை ஆஸ்பெக்ட் இருக்கு? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, கன்னி ஒருத்தி கர்ப்பவதி ஆவான்றதே ஏற்றுக்கொள்றது கஷ்டம், ஏற்றுக்கொள்றது கஷ்டம். சரி, அந்த கன்னிகை நானா இருக்கணும் அப்படின்னு நம்புறது எப்படி இருக்கும்? அடுத்த கட்டம் புரியுதா உங்களுக்கு? கன்னிகை ஒருத்தி கர்ப்பவதி ஆவான்றது ஏற்றுக்கொள்றது என்ன இருக்குது? கஷ்டம். ஏன்னா அப்படியே வந்து வித்தவுட் மேரேஜ் யூனியனுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குமானால் அது 10 தலைமுறை தேவாலயத்தை பிரவேசிக்க முடியாது. அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோரும் என்ன பண்ணுவாங்க, பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வரும்போது அவங்களை கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க அந்த பிரமாணத்தின்படி, இல்லைங்களா? ஆனா இங்க இந்த வசனம் சொல்றது இது அப்படியே இதுக்கான வெவ்வேறு வியாக்கியானங்கள் அந்த காலத்துல கொடுக்கப்படுறதுக்கு தயாராக இருந்துச்சு. இந்த வசனம் அப்படியே இருந்துச்சு. எத்தனை வருஷமா? 700 வருஷமா அப்படியே இருந்துச்சு. ஏன்னா ஒரு தீர்க்க தரிசனமும் ஒரு நாள்ல வந்து என்ன பண்ணும், அது நிறைவேறணும். அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளணும். அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு நபர் வேணும். அதான் பாயிண்ட். அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு நபர் தேவனுக்கு தேவை. அந்த அந்த வசனத்தை எடுத்துன்னு விசுவாசிக்கிறதுக்கு ஒரு நபர் வராத வரைக்கும் அது என்ன ஆகாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க நிறுத்துற அந்த பாயிண்ட், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் கடைசி நாட்கள்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வசனம் சொல்லப்படுது. சொல்லப்பட்ட வார்த்தை இன்னும் நிறைவேறல. ஏன் நிறைவேறல அப்படின்னா எனக்கு காரணம் சொல்லுங்க. என்னங்க? அந்த வசனம் இருக்கு இல்லைங்களா, நபர் உள்ள வரணும்ன்றது ஒரு பாயிண்ட். ஆனா இப்ப நான் சொன்ன இந்த ஆஸ்பெக்ட்ல திங்க் பண்ணுங்க. ஒரு வசனம் சொல்லுது, ஒரு வசனமும் தீர்க்க தரிசனமா நடக்கணும்னா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்குள்ள வர்றதுக்கு யார் வேணும்? ஒரு நபர் வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தீர்க்க தரிசனம் இருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த ஸ்திரீ வர்ற வரைக்கும் அதை நிறைவேறாது, இல்லைங்களா? புரிஞ்சுங்களா? அது மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்னு சொல்லி தேவனுடைய தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்குமானால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுறதுக்கு அந்த விசுவாசிக்கிறதுக்கு பர்டிகுலர் நபர் வர்ற வரைக்கும், விசுவாசிக்கிற நபர் வர்ற வரைக்கும் அது என்ன பண்ணாது? நடக்காது, நடக்காது, அது நடக்கவே நடக்காது. இப்போ அந்த மாதிரி 700 வருஷமா அதை விசுவாசிக்கிறதுக்கான ஒரு பெண்ணும் இல்ல. எப்படிங்க? கரெக்டுங்களா? எந்த காலத்துல இருந்து சொல்லப்பட்டுச்சு? இது ஏசாயா காலத்துல சொல்லப்பட்டுச்சு. புரிஞ்சுங்க உங்களுக்கு? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 700 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை சபை காலத்துக்கு முன்னாடி ஒரு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போட்டாரு நான் வரேன்னு சொல்லிட்டு? 7 சபை காலத்துக்கு முன்னாடி. இப்ப எங்க இருக்கிறோம்? இல்லைங்களா? என்ன நடக்கும்? எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? எப்போ? 7 சபை காலமா இது சொல்லப்பட்டு இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு சரியான வியாக்கியானம் பேசுறதுக்கு ஆளையே இல்ல. இப்போ என்ன இல்ல? எடுத்துக்கொள்ளப்படுதல் பேசுறதுக்கு ஆளே இல்ல. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வரும்போது கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்துல இறங்கி வருவார்ன்ற வசனத்தை படிச்சுட்டு அப்படியே போறாங்களே தவிர, ஆனா அதை சரியான முறையில வியாக்கியானப்படுத்துறதுக்கு 700 வருஷமா 7 சபை காலமா ஆள் இல்ல. அதை விசுவாசிக்கிறதுக்கு நம்புறதுக்கு ஆள் கிடையாது, ஆள் இல்ல. இப்போ யாரோ ஒருத்தர் வராங்க, யார் எப்படியோ என்ன பண்றாங்க, கையை வைக்கிறாங்க, கரெக்டா அந்த புஸ்தகம் அந்த பாகம் மாட்டுது, எடுத்து வந்து வாசிக்கிறாங்க. எனக்கு இது புரியல, ஆனாலும் என்ன பண்றேன், நான் இதை விசுவாசிக்கிறேன். சரி, விசுவாசம்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஃபெய்த் அப்படின்ற ஒரு தலைப்புல நான் ஒரு டைம் பேசியிருக்கேன். நீங்க அந்த செய்தி கேட்டு பாருங்க. Faith not a this dimension product. இந்த பரிணாமத்துக்குரிய பொருள் கிடையாது. இந்த ஃபெய்த்ன்றது, விசுவாசம்ன்றது இந்த உலகத்துக்குரியது கிடையாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? விசுவாசம்ன்றது ஏன் இந்த உலகத்துல ஏன் விசுவாசிக்க மாட்டாங்க? ஸ்தாபனத்துல இருக்கிறவங்க நான் சொன்னா புரியாதுன்னு சொன்னா, விசுவாசம்ன்றதே இந்த உலகத்துக்குரியது இல்ல. விசுவாசம் சொன்னா என்னங்க? பைபிள் என்ன சொல்லுது? நம்பப்படுகிற உறுதியும். சரி, இது இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதோட நிச்சயமா இருக்குது. நீங்க ஒரு விஷயம், ஒரு பொருள் உங்க இருதயத்துல சிந்தனையா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை உறுதியா இந்த பொருள் இங்க இல்ல, நான் பிடிச்ச மாதிரி இருக்குது, உங்க கண்ணுக்கு தெரியல,
நான் ஹோல்ட் பண்ற அளவுக்கு ஃபீல் பண்றேன், அதான் விசுவாசம். விசுவாசம்ன்றது என்னங்க? நான் ஃபீல் பண்ண முடியும், ஆனா கண்ணுக்கு என்ன ஆகல, தெரியல. அதுதான் விசுவாசம் சொல்லப்படுது. விசுவாசமானது நம்பப்படுற உறுதி, உறுதிப்பாடு இருக்கு என் கையில இப்போ, ஆனா கண்ணுக்கு தெரியல, அதான் விசுவாசம். கண்ணுக்கு அப்படின்னா இந்த டைமென்ஷன்ல அது கண்ணுக்கு தெரியல, வேற ஒரு டைமென்ஷன்ல அது இருக்குது. நான் அதனால சொன்னேன், இந்த டைமென்ஷனுக்கு உரியவர்களால, இந்த பரிணாமத்துல இருக்கிறவங்களால விசுவாசத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். சரி, இன்னொரு வார்த்தையில சொல்றேன் உங்களுக்கு, விசுவாசமானது வெளிப்பாடா இருக்குது. வெளிப்பாடு இல்லாம விசுவாசத்தை என்ன பண்ண முடியாது. சரி, இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து அந்த வசனத்தை அணுகலாம் பாருங்க. நான் இதெல்லாம் அஸ்திபாரத்தை போட்டு போறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினார். நீ வாசிங்க, விசுவாசத்தினாலே அப்படின் போது எப்படி செலுத்தினாரு ஆபேல் அப்படின்னு சொன்னா, எப்படி மேன்மையான பலின்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சு? இப்ப நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ல இந்த ஃபார்முலாவை பொறுத்துங்க. விசுவாசமானது நம்பப்படுது, உறுதியும் நம்பினாரு, இது ஃபீல் பண்ணாரு. எப்படி ஃபீல் பண்ணாரு? இது தேவனுக்கு மேன்மையான பலின்னு சொல்றது உறுதியா இருந்துச்சு. எப்படி உறுதியாச்சுன்னு சொன்னா, அவர் வெளிப்பட்டதுனால, அந்த வெளிப்பட்டதுனால உறுதியா விசுவாசிக்க முடிஞ்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த பலிதான் தேவனுக்கு பிரியமானதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்க, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமும். அப்படின்னா தேவன் ஏத்துக்குவாரு, இந்த பலிதான் தேவனுக்கு பிரியமான பலின்னு சொல்லி வெளிப்படுத்தப்பட்டதுனால விசுவாசம் வந்துச்சு. விசுவாசத்தினால தேவன் அதை அங்கீகரிச்சார். இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து இன்னொரு வசனத்தை சொல்றேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு, இப்போ இந்த வார்த்தையில படிங்க, வெளிப்பாட்டினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு எது வெளிப்படுத்தப்பட்டுச்சு? எடுத்துக்கொள்ளப்படுதல் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதனால விசுவாசிச்சாரு, அதனால எடுத்துக்கொள்ளப்பட்டார். புரியுதுங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ ஆபேலுக்கு இருந்த விசுவாசம், பலி மீது இருந்த விசுவாசம், ஏனோக்கு இருந்த விசுவாசம், பாடி சேஞ்சிங் இருந்த விசுவாசம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ஒரு விசுவாசத்துக்கும் ஒரு அமௌண்ட் ஆஃப் ரெவலேஷன் இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒரு விசுவாசத்துக்கும் அதுக்கு பின்பதாக ஒரு விசுவாசம் எதை உள்ளடக்கி இருக்குது? வெளிப்பாட உள்ளடக்கி இருக்குது. எவ்வளவு வெளிப்படுத்தப்படுதோ அந்த அளவுக்கு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், விசுவாசிக்க முடியும். எந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய வல்லமை என்ன பண்ண முடியாது, கிராப் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த விஷயத்துக்கு இப்ப நீ வரலாம். மரியாளுடைய விசுவாசம் ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா, அது வரைக்கும் மரியாளுடைய விசுவாசத்தை போல விசுவாசிச்சவங்க யாருமே கிடையாது. 700 வருஷத்துல ஒரு சபையை விசுவாசிக்கல, மீன்ஸ் ஒரு பெண்ணும் விசுவாசிக்கல. என்னன்னுங்க அந்த வசந்த எல்லாரும் படிக்கிறாங்க. கன்னி ஒருத்தி கருத்தாங்கி குமாரனை பெறுவாள்ன்ற வசந்த படிச்சுட்டு போறாங்க. அவங்க விசுவாசம் இருந்துச்சு, நல்ல பெண்கள் வாழ்ந்தாங்க, கரெக்ட் தான், நல்ல பெண்கள் இருந்தாங்க. ஆனா மரியாதை போல, கரெக்டுங்களா? அப்ப மரியாதை போல, மரியாதைக்கு மட்டும் எங்க விசுவாசம் வந்துச்சு? ஏன்னா மரியாதை இருந்த இடம் எப்பேற்பட்ட இடம்? நாசரேத்தூர். அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இன்றைய லவோதேக்கியாவுக்கு அடையாளமா அந்த இடம் இருக்குது. உங்களுக்கு? ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது அவர் என்ன காண்பாரோ, விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லப்படுது. விசுவாசம் என்ன இருக்குது? வெளிப்பாடா இருக்குது. அப்போ அந்த வெளிப்பாடுகள் இல்லாத ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு மட்டும், ஒரு கன்னிகைக்கு மட்டும், கன்னிகை என்னங்க பரிசுத்தமாக்கப்பட்டவள், சான்டிபிகேஷன் அர்த்தம். சயின்டிஃபைட் என்னங்க, பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு வேலைக்காக பிரித்து எடுக்கப்பட்டவள் அர்த்தம். ஆமே, கன்னிகை என்னங்க ஒரு வேலைக்காக பிரித்து எடுக்கப்பட்டவள். அப்படின்னா ஒரு வித்தை சுமக்கும்படி பிரித்து எடுக்கப்பட்டவள் அர்த்தம் அதுக்கு. ஆமென். அப்போ இந்த மாதிரி என்ன பண்றாங்க, நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு கருவை ஒரு வித்தை சுமக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல, கரெக்டா அந்த நேரத்துல அந்த இடம் நாசரேத் எப்படி இருக்குதுங்க? நாசரேத் எப்படி இருக்குது? அவிசுவாசம் நிறைந்த ஊரா இருக்குது, நன்மை வராத நிலையில இருக்கிற ஊரா இருக்குது. அது இன்னைக்கு லவோதேக்கியாவா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற லவோதேக்கியாவா இருக்குது. ஆமென். இப்போ இந்தமா விசுவாசிக்கணும். நம்ம என்ன பண்ண, இப்போ விசுவாசிக்கணும். கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ஃபண்டமெண்டல் பேசிக் மட்டும் போடுறேன். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். கவனிங்களா? இவ அப்படி இருக்கும்போது இந்த பெண்மணி என்ன பண்றாங்க? அந்த காரியத்தை விசுவாசிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அதாவது கன்னி ஒருத்தி கருத்தாங்கி குமாரனை பெறுவாள், அவர் இயேசு என்று பெயரிடுவாங்க அப்படின்னு சொன்னா சொல்லப்படுது. இம்மானுவேல் பெயரிடுவாங்க அப்படின்றது அந்த வசனத்தை கேட்கறதுக்கு ஈஸி. கேட்கறதுக்கு எப்படி இருக்குது?
ஈஸி. அது விசுவாசிக்கிறது கஷ்டம். விசுவாசிக்கிறது மட்டும் இல்லாம அதை நானா இருக்கணும்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்களேன். இந்த மெசேஜ்ல எடுத்துக்கொள்ளப்படுதல எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்ற இருக்கிற விஷயம்ன்றதே பிரசங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது அப்படின்றத பிரசங்கிச்சுட்டு அதை நானா இருக்கணும்ன்ற வெளிப்பாடை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே ப்ரீச் பண்றாங்க இன்னைக்கு. ஆனாலும் கடைசி ஒரு நேரத்துக்கு வரும்போது ஒருவேளை தேவன் நான் இன்னைக்கு மறிச்சு அப்படி போவனா அப்படின்னு நினைப்பாங்க, பேசுவாங்க, முடி பேசுவாங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தோட யாரும் பேச மாட்டாங்க. கரெக்டுங்களா? சொல்ற விஷயம் புரியுதுங்களா? எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குதுன்னு சொல்லி பேசுவாங்க தவிர அதை நான் தான் அப்படின்னு சொல்லி அதை கிளைம் பண்றவங்க இருக்க மாட்டாங்க. தேவன் இன்னைக்கு யாரை கேட்கிறாரு? கிளைமர்ஸ தான் கேட்கிறாரு. எதை கிளைம் பண்ணும்? அந்த வசனத்தை கிளைம் பண்ணும் போதுதான் அந்த வார்த்தை நிறைவேறுதலுக்குள்ள வரும். எந்த நிறைவேறுதலுக்குள்ள வரும்? எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிறதுக்கு தாமதமே விசுவாசம் இல்லாத, வெளிப்பாடு இல்லாத மரியாள் தாங்க. ஆமென். வெளிப்பாடு இல்லாதவங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது இல்லைங்களா? விசுவாசம் இல்லாத நடக்காது. யாரோ ஒருத்தர் அதை நம்பி, ஏன்னா ஏன் நம்பல அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. 7 சபை காலம் அப்பேற்பட்ட ஒரு காரியம் இல்லைங்க. எல்லாரும் மறிச்சு தான் என்ன பண்ணாங்க? 700 வருஷமா எல்லாருமே என்னங்க, எப்பேற்பட்ட பரிசுத்தவாட்டியா இருந்தாலும் ஒரு கணவனை மேரேஜ் பண்ணி அது மூலமா பிள்ளையை பெற்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் எந்த பெண்ணும் கன்னிகையா ஒருத்தி இருந்து குமாரனை பெற்றவங்களா இல்ல. அதனாலதான் வந்து பாரடாக்ஸா இருக்குது. பாரடாக்ஸ்னா என்ன அர்த்தம்? பாரடாக்ஸ் நம்ப முடியாத ஒரு காரியம், ஆனா உண்மை. அப்போ என்னங்க, இது வரைக்கும் யாரும் விசுவாசிக்காத ஒரு பாகத்தை விசுவாசியும்படிக்கு அழைக்கப்பட்ட ஒரு பெண்ணா மரியாள் இருந்தாங்க. அதனாலதான் மரியாளுடைய விசுவாசம் பெருசா இருந்துச்சு. அந்த மரியாள் நீங்களும் நானுமா இருக்கிறோம். ஆமென். எது எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்குது. எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசமா இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? எதை கொண்டு வந்துச்சு? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, மரியாளுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது. மரியாளுக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது. என்ன அழுத்தம்னு சொன்னா, இருக்கிற ஏரியாவிலேயே புறக்கணிக்கப்பட்ட ஏரியாவா இருக்குது, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்குது. இப்ப இந்த நேரத்துல யார் சந்திக்கிறாருன்னு சொன்னா, ஏஞ்சல் அவளை சந்திக்கிறாங்க. ஏஞ்சல் சந்திக்கிறாளா? இங்க பாருங்க, நல்லா நான் வாசிக்கிற பாருங்க. தாவீது வம்சத்தானாகிய யோசேப் எனும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகைக்கு தேவனால் அனுப்பப்பட்டாள். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் கண்டு வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். இதே நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதான் அந்த லைன். எந்த லைன்? இப்போ இந்த அம்மாவுக்கு அது வரைக்கும் இல்லாத ஒரு விசுவாசம் வரணும். இப்ப நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு, நத்திங் ஹேப்பன் பை சான்ஸ். எதுவுமே என்ன நடக்கிறது இல்ல, தற்செயலா நடக்கிறதுல. இந்த அம்மா போய் அந்த அலமாரியில ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்ததும் தற்செயல் கிடையாது. தற்செயல் கிடையாது. அது பிரிச்சதும் தற்செயல் கிடையாது. ஏன்னா தேவன் அதுக்கு முன்பதாக ஒரு லீடு அனுப்புறாரு. இந்த அம்மா ஏசாயா 9:6 வாசிக்கணும். வாட்சி அது விசுவாசிக்கும் போது அடுத்ததாக தூதன் அனுப்பப்படுறாரு. தூதன் என்ன பண்றாருங்க? இந்த அம்மாவுக்கு அனுப்பப்படுறாரு. இப்ப அனுப்பப்படுற நேரத்துல இந்த வசனத்தை வாட்சி இதை பத்தி அவங்க சிந்திச்சு கொண்டே இருக்கும். இங்க எந்த லைனும் பைபிள் லைன்ல தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்ப இந்த அம்மா எங்க தூதன் சந்திக்கிறாருன்னு சொன்னா, இந்த அம்மா தண்ணி எடுக்கிற போற இடத்துல சந்திக்கிறாங்க. எங்க சந்திக்கிறாங்களா? வசனத்துல வீட்டுல சந்திச்சுதான் இருக்கும். ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்வாருன்னா, அவர் தண்ணி எடுக்கிற போற இடத்துல சந்திப்பாராம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தண்ணி எடுக்கிற இடம் எதுங்க? தண்ணி பைபிள் எப்பவே எதுக்கு அடையாளமா இருக்குது? தண்ணி வார்த்தைக்கு. அப்படின்னா வேதத்தை வாசிக்கிற இடத்துக்கு போகும்போது டினாமினேஷன்ல அங்கதான் தண்ணி எடுக்குது. இந்த பைபிள்ல தான் என்ன பண்ணுது? தண்ணி எடுக்குது. கரெக்டுங்களா? ரெபேக்கால வந்து எலியாசர் சந்திச்ச இடம் எதுங்க? தண்ணி எடுக்கிற இடம். எல்லாம் பெண்கள் எல்லாம் கூடுற இடமா அது. அதே போல சமாரிய ஸ்திரிய தேவன் சந்திச்ச இடம் தண்ணி எடுக்கிற இடம். அப்ப தண்ணி என்னங்க? ஜீவ தண்ணீர். இதுதான். இந்த இடத்துக்கு வரும்போது, இந்த இடத்துல வாசிக்கும் போது தூதன் சந்திக்கிறார். கரெக்டுங்களா? தூதன் சந்திக்கிறாரு. அப்ப எல்லா பெண்களும் வந்தாங்க. ஆனா எல்லா பெண்களும் இதை எடுத்து நாங்க இதை தண்ணியை குடிக்கிறாங்க. எல்லாரும் எடுத்து வாசிக்கிறாங்க. ஆனா பர்டிகுலர் வசனம் உனக்கானதான் சொல்லி பல்லமுள்ள தூதன் அனுப்பப்படுறார். பில்லர் ஆஃப் ஃபயர் அனுப்பப்படுறார். எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தியெல்லாம் இன்னைக்கு நம்ம அனுப்பப்பட்டிருக்காரா? எதுக்காகனா, நீ ஒரு கன்னிகையா இருந்து வார்த்தையை பெற்றெடுக்க விருக்கிறாய் மனவாட்டியேன்னு சொல்லி.
மனவாட்டி இப்ப என்ன பெற்றெடுக்கணும்? இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், முதலாவது எப்படி எதுல ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன். எதுல ஸ்டார்ட் ஆச்சு? வார்த்தை வித்தின் வடிவில ஒரு கன்னிகை வயித்துல ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வித்தின் வடிவில வார்த்தையை சுமக்கிறதுக்கு அந்த மரியாளுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா ஒரு வெளிப்பாட்டின் விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. அதோடு கூடதான் 7வது முத்திரை ஸ்டார்ட் ஆச்சு, கர்த்தருடைய வருகையும் ஸ்டார்ட் ஆச்சு. அது அப்படி இருக்குமானால் 2வது வருகையும் அதுலதான் ஸ்டார்ட் ஆகணும். அதுலதான் என்ன ஆகணுங்க? ஸ்டார்ட் ஆகணும். எப்படி ஸ்டார்ட் ஆகணுங்க? அதே தூதனால ஒரு தூதன் அனுப்பப்படணும். இன்னைக்கு நமக்கு ஒரு ஏஞ்சல் அனுப்பப்பட்டிருக்காரா? தேவனாலே ஒரு தூதன் அனுப்பப்பட்டு நமக்கு சொல்ற செய்தி என்ன? நீ குமாரனை பெற்றெடுக்க இருக்கிறாய்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. குமாரனை இப்போ நல்லா கொண்டீங்க. இப்ப இந்த இடத்துக்கு இந்த மரியாதைக்கு என்ன விசுவாசம் வேணும் அப்படின்னு சொன்னா, இதுகாலம் இல்லாத அளவுக்கு ஒரு விசுவாசம் வேணும். இதுகாலம் இது இல்லாத அளவுக்கு என்ன வேணுங்க? இல்லாத அளவுக்கு விசுவாசம் வேணும். இப்ப இதுகாலம் இல்லாத அளவுக்கு விசுவாசம் வேணும்னா இதுகாலம் இல்லாத அளவுக்கு வெளிப்பாடு வேணும். பாருங்க, நான் ஒரு லைன் வாசிக்கிற பாருங்க. தீர்க்கதரிசன லைன் வாசிக்கிற பாருங்க, கவனிங்க. பின்னர் வேதத்தில் எழுதப்படாத 7 ரகசியமான இடிமுழக்கங்கள். அது சரி. ஆகவே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான விசுவாசத்திற்காக மனவாட்டியை ஒன்று சேர்ப்பதற்காக இந்த கடைசி நாட்களில் இந்த 7 இடிமுழக்கங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படும் என்று நம்புகிறேன். அப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றது ஏதோ வாய் வார்த்தையில வர்றது கிடையாது. எப்படி கன்னிகை ஒருத்தி குமாரனை பெறுவாள்ன்றது ஏதோ நார்மலா எழுத்து மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி விசுவாசிச்சாங்க, இந்த யார் சபை காலமா விசுவாசிச்சாங்களோ அந்த மாதிரி இல்லாது. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன காலத்துல இருந்து எப்படி கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்றாரோ அந்த மாதிரி இல்லாது. அதை விசுவாசிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை தனக்குள்ள எடுத்து மேனிஃபெஸ்ட் ஜீவிக்கிறதுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். அப்படின்னா 7 இடிகள் வெளிப்படுத்தப்படணும். ஆமென். கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த கடைசி நாட்களில் அந்த 7 இலிமலுக்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். எதுங்க? எந்த விசுவாசம்? எடுத்துக்கொள்ளப்படுற விசுவாசம் அது மூலமா வரும்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்ற தீர்க்கதரிசி. பாருங்க, அங்கே ஏதோ ஒன்று உள்ளது. பாருங்க, இப்பொழுது நம்மிடம் உள்ளதை கொண்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்ல முடியாது. மரியாளுக்கு அது வரைக்கும் இருந்த விசுவாசத்தை வச்சு அந்த வார்த்தையை அவள் பெற்றெடுக்கிறதுக்கு முடியாது. அதுக்கு மேல ஏதோ ஒரு விசுவாசம் தேவைப்படுது, வெளிப்படுத்தப்படும் தேவைப்படுது. அது என்ன விசுவாசம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விசுவாசம், அது வரைக்கும் இருக்கிற விசுவாசத்தினால மரியாதை என்ன பண்ண முடியாது, அந்த கன்னிகையா இருந்து குமாரனை பெற்றெடுக்க முடியாது. அந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. எந்த விசுவாசம் வெளிப்படுத்தப்படுன்னு சொன்னா, தேவன் ஏதேன்ல எவ்விதமாய் வார்த்தையை பெற்றெடுக்கணும், குழந்தை பெற்றெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அந்த விசுவாசம் தேவன் சிந்தையின் பின்பதாக ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அந்த வெளிப்பாடு இருந்துச்சு, தேவனுடைய தாட்டு இருந்துச்சு. அந்த வெளிப்பாடு யாருக்கு வருதுங்க? மரியாளுக்கு வருது. தேவனுடைய மூல திட்டம் குழந்தையை பெற்றெடுக்கிறத வச்சு தேவனுடைய மூல திட்டம் எதுவா இருந்துச்சு? உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக குழந்தை பெற்றெடுக்கிறது. ஏன்னா ஆதாமியவால தேவன் அப்படிதான் சிரிச்சார், இந்த உலகத்தை அப்படிதான் சிருஷ்டித்தார் இல்லைங்களா? ஒரு ஆண் பெண் புணர்ச்சியின் மூலமா குழந்தை பெற்றிருக்கிறது தேவனுடைய மூல திட்டத்தில இல்ல. அதான் தேவனுடைய மூல திட்டமா இருந்துச்சு. தேவனுடைய சிந்தையின் பின்புறத்துல இருந்த பாகம் ரகசியமா இருந்துச்சு. இப்போ அந்த பாகம் பாவத்துக்கு அப்புறம் மறைக்கப்பட்டு காலகாலமா என்னங்க இல்லாம போயிடுச்சு. இப்போ ஒருவேளை ஆதாம் ஏவாலே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பான்னு சொல்லியிருந்தா என்ன 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 பெற்றெடுத்திருப்பாங்க? ஏவாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பாங்க. இதுதான் தேவனுடைய மூல ரூல். இந்த வெளிப்பாடு யாருக்கு வெளிப்படுத்தப்படுது? மரியாளுக்கு. அது வரைக்கும் யாருமே அந்த வெளிப்பாட்டுக்குள்ள வரல. இந்த வெளிப்பாட்டுக்குள்ள யார் வருதுங்க? மரியாள் வர்றாங்க. இப்ப நான் சொன்ன இந்த வசனப்படி இன்னும் நாம் தூரம் செல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். எதுக்கு? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அதிகமா போகணும். இப்ப இருக்கிறத வச்சு போக முடியாது. இப்ப இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் நிறைய வாசிச்சு நான் எடுத்து போக விரும்பல. 10 பேர் கனிகள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 பேர் கனிகள் இருக்கிறாங்க. 10 பேருடைய என்ன இருக்குது? 10 பேருடைய என்ன இருக்குது? கவனிங்க நல்லா. 10 பேருடைய என்ன இருக்குது? ஒரு நேரம் வருது. எந்த நேரங்க? நடு ராத்திரி சத்தத்தின் நேரம் வருது. அப்போ ஒரு பெரிய லாங் தூக்கத்துக்குள்ள போறாங்க. ஒரு பெரிய தூக்கத்துக்கு போறாங்க. அதான் சபை காலங்கள்ன்ற தீர்க்கதரிசி. அதான் என்னவா இருக்குது? இருளின் நேரம். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. தூங்கின பின்னாடி நடு ராத்திரி சத்தம் வருது அப்படின்னு சொன்னா, நடு ராத்திரியின் சத்தத்துக்கான ஒரு தூதன் இருக்கிறாரு. அந்த தூதன் இதோ மணவாளன் வந்துட்டாருன்ற சத்தம் வருது. அது இந்த காலத்து தீர்க்கதரிசி செய்தியின் மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அவருடைய சத்தமே நாங்க அவர் இங்க இருக்கிறாருன்னு சொல்றது நாங்க சத்தம். அப்படி வரும்போது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எல்லாரும் இந்த தன்னோட விளக்குகளை சரிப்படுத்துறாங்க. சில விளக்குகளை சரிப்படுத்துறாங்கன்னு போது என்ன அர்த்தங்க அப்படின்னா ட்ரிம்மிங் டைம். அது என்ன டைம்? அது
ட்ரிம்மிங் டைம் அப்படின்னு சொன்னா விளக்கு திரி. விளக்கு திரியானது என்ன இருக்கும் நம்ம தெரியும் உங்களுக்கு. விளக்குடைய திரி ஒரு சைடு எண்ணெயிலும் ஒரு சைடு நெருப்பினாலும் ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ விளக்குன்றது ஜீவியத்துக்கு அடையாளமா இருக்குது. என்னன்றது என்னங்க வெளிப்படுத்தப்பட்ட பரிசுத்தாவிக்கு விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்குது. இப்ப அது வரைக்கும் ஒரு விசுவாசத்துக்குள்ளாய் அந்த சபைகள்லாம் வந்துனே இருக்குது. குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவங்க எண்ணெயை பார்க்காம வெளிச்சம் இல்லாம ஆயிட்டாங்க. இப்போ அவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அந்த நடுராத்திரி சத்தம் வருது. இதுங்க இதோ மணவாளன் வந்துட்டார், மணவாளன் வந்துட்டார் சத்தம் வரும்போது எல்லாரும் விளக்குகளை ஆயத்தப்படுத்தாங்களா? ஆயத்தம் பண்ணும்போது ஒரு டீமுக்கு எண்ணெய் இல்ல, ஒரு டீம் எண்ணெய் இருக்குது. 2 பேர்கிட்ட பரிசுத்தாவி தீர்க்கதரிசி என்னங்க 10 பேரு கன்னிகைகள் தான். கவனிச்சுக்கோங்க நல்லா, 10 பேரும். அப்போ நாசரேத் ஊர்ல இல்ல ஒட்டுமொத்த யூதேயாவுல அநேக ஆயிரம் கன்னிகைகள் இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல இருந்திருக்கலாம். ஆனா அவங்க கன்னிகையா இருந்தாங்க, பரிசுத்தமா இருந்தாங்க. ஆனா குறிப்பிட்ட நேரம் வரும்போது வார்த்தையானது பிறக்கிற அனுபவம் அந்த நேரத்துக்குள்ள வரும்போது அதை விசுவாசிக்கிறதுக்கு இப்போ இந்த பெண்மணி கிட்ட என்ன நடக்குதுன்னு சொன்னா எண்ணெயை வச்சிருக்கிறாங்க. இந்த எண்ணெயை வச்சுதான் என்ன பண்ண முடியும்? உட்பிரவேசிக்க முடியும். அது வரைக்கும் இருக்கிற எண்ணெயை வச்சு நடு ராத்திரி வரைக்கும் போக முடியும். அதுக்கப்புறம் வாசல் திறந்து உட்பிரவேசிக்கிறதுக்கு எதுவான எண்ணெய் ஒரு டீம் கிட்ட இருக்குது, ஒரு டீம் கிட்ட இல்ல. மீன்ஸ் அந்த இடத்துல எண்ணெய் எதுக்கு அடையாளமா இருக்குது? பரிசுத்தாவி. கரெக்டுங்களா? அப்போ என்னங்க இது பரிசுத்தாவிலே 2 வேரியேஷன் சொல்லப்படுது. அது வரைக்கும் என்ன 10 பேருக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு டீம் மட்டும் என்ன இருக்குது. இப்போ பரிசுத்தாவி தேவனுடைய 7 ஆவிகளா? கரெக்டுங்களா? 7 ஆவிகள் 7 சபை காலத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்குதா இல்லீங்களா? இப்ப கவனிங்க, 7 சபை காலத்துல அந்தந்த காலத்துடைய செய்தியை மட்டும் அவங்க பெற்றிருந்தாங்க. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப 7ஆம் சபை காலம் வரும்போது 7 ஆவிகளை இறங்கி வந்துச்சு பூமிக்கு. வந்துச்சா இல்லீங்களா? மேகத்துல எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை தூதர்கள் வந்தாங்க? 7 தூதர்கள் வந்தாங்க. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுகால சபை காலத்துல பேசப்படாத எல்லா ரகசியங்களையும் கொண்டு வந்தாங்க. அப்போ அது 7 இடிகள் மூலமா வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப வெளிப்படுத்தப்படுற அந்த விசுவாசத்தை கொண்டுதான் இந்த அம்மாவால உள்ள பிரவேசிக்க, இந்த கன்னிகையால உள்ள பிரவேசிக்க முடியும். அப்ப அது வரைக்கும் இருக்கிற விசுவாசம் வேற. அது அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம்? அந்த விசுவாசம் உயிர் தெழுதலின் விசுவாசம். கவனிச்சுக்கோங்க, 2 வகையா இருக்குது. 1 உயிர் தெழுதலின் விசுவாசம், 2 எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம். சபை காலம் இது வரைக்கும் இருந்தது உயிர் தெழுதல் விசுவாசம். எஸ், கரெக்ட். ஆனா இப்ப தேவையானது எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம். அந்த விசுவாசம் இது வரைக்கும் இல்ல, 2வது ஊற்றப்படுதல். அதாவது ஒரு விளக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எண்ணெய் ஊத்திட்டாங்க, எண்ணெய் ஊத்திட்டு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குது. இவங்க என்ன ஆயிட்டாங்க? தூங்கிட்டாங்க இல்லைங்களா? விளக்கு எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? ஒரு மனுஷிகத்துக்கு அடையாளமா இருக்குது. இதுக்குள்ள என்ன ஊத்தணும்? எண்ணெயாகிய அந்த காலத்துடைய செய்தியை ஊத்தணும் இல்லைங்களா? பரிசுத்தாவின்றது என்னன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி, அந்த மணி நேரத்தின் செய்தின்றார். அப்போ அந்த அவங்க செய்தியை எடுத்து ஊத்துறாங்க. ஊத்தும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வருது, எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லா 10 பேருக்கும் காலி ஆயிடுது. கவனிச்சுக்கோங்க, 10 பேருக்கும் காலி ஆயிடுச்சு. 10 பேர் காலி ஆயிடுச்சு, விளக்கெல்லாம் அணிஞ்சிடுச்சு. இப்போ அவங்க விளக்கை ட்ரிம் பண்ணி மேல இருக்கிற த்ரீயை ட்ரிம் பண்ணி another pouring இருக்குது, another outpouring, இன்னொரு முறை ஊற்றப்படுதல் இருக்குது. இன்னொரு முறை ஊற்றப்படுதலுக்கு ஸ்டாக் 5 பேர் வச்சிருக்கிறாங்க, இந்த 5 பேருக்கு ஸ்டாக் இல்ல. இன்னொரு முறை ஊற்றப்படும் போதுதான் 2வது முறை ஊற்றப்படுதலின் எண்ணெய் தான் ஒரு டீமை உள்ள கொண்டு போகுது. ஆமென், கரெக்டுங்களா? அப்போ 2வது முறை ஊற்றப்படுதல் தான் 7 சபை காலமா ஒரு செய்தி. அவங்க 7 சபைக்கு 6 சபை காலமா வரும்போது அவங்க எல்லாம் மறிச்சு போனாங்க உள்ள. ஆமென். இப்ப இந்த 7ஆம் சபை காலம் வரும்போது இங்க இருக்கிற டாஸ்க் ரொம்ப டஃபான டாஸ்க். எப்படி அங்க கன்னி ஒருத்தி குமாரனை பெறணுமோ அதே போல இங்க இருக்கிற மனவாட்டி மறிக்காம அவே எடுத்துக்கொள்ளப்படணும். இப்ப இதுக்கு உயிர்த்தெழுதலின் விசுவாசம் போதாது, உயிர்த்தெழுதலின் வெளிப்பாடு போதாது. ஆனா இங்க இப்ப என்ன விசுவாசம்? என்னங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம். அதுதான் தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு. இன்னும் நம்ம அதிக தூரம் செல்லணும். அதுக்கு இப்போது இருக்கிறத கொண்டு என்ன பண்ண முடியாது. இங்க என்ன சொல்றது பாருங்க, இன்னும் இப்பொழுது நம்மிடம் இருக்கும் உள்ளதை கொண்டு எடுத்துக்கொள்ளப்படுதல் செல்ல முடியாது அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற எண்ணெயை வச்சுக்கின்னு புத்தி இல்லாத கன்னிகளும் புத்தி இருக்கிறவங்களும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதனாலதான் நான் சொல்றது, ஒன்காடு ஞானஸ்தானத்தை வச்சு ஏதோ சர்ச்சு கேதரிங் வச்சுக்கின்னு இதை வச்சு எடுத்துக்கொள்ளப்படுதல் போக முடியாது. இதை வச்சு திருப்தி ஆயிடாதீங்க சகோதர சகோதரி. அதை வச்சு என்ன பண்ண போக முடியாது. சகோதர ஸ்தேகத்தை வச்சுக்கின்னு ஏதோ என்ன பண்ணலங்க, ஏதோ சின்ன காரியங்களை வச்சுன்னு மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டு அதுல போக முடியாது. இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்ப இந்த இடத்துக்கு வரும்போதுதான் புத்தி உள்ள கனிகள் புத்தி இல்லாத கனிகளை பிரிகிறாங்க. ஆக்சுவலி அந்த நேரம் வரைக்கும் யார் புத்தி இருக்கிறாங்க யார் புத்தி இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியல.
கன்னிகைகள் தான். கன்னிகைகள் என்னங்க? ஸ்தாபனத்தால கரைப்படுத்தப்படாதவங்க தான் எல்லாமே. அவன் ஸ்தாபனத்தால கரைப்படுத்தப்படாதவங்க தான். இந்த நேரம் வருது, கவனிங்க நல்லா. நேரம் வரும்போது என்ன நடக்குது கவனிங்க நல்லா. நேரம் வரும்போது இந்த 5 பேர் என்ன பண்றாங்க? உட்பிரவேசிக்கிறதுக்கு எதுவான வெண்ணெய் வச்சிருக்கிறாங்க. இதுதான் 7 இடி முழக்கங்களுடைய ரகசியம். இந்த ரகசியத்தான் எதை பெற்றுக்கொள்றாங்க? அவங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தை பெற்றுக்கொள்வாங்க. இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க, மரியாதைக்கு திரும்ப வரலாம். அது வரைக்கும் 700 வருஷமா எதை விசுவாசிக்கல யாருமே. எல்லாருமே அந்த வசந்த விசுவாசி எல்லாரும் படிச்சுட்டு வராங்க. ஆனா அதை விசுவாசித்து நான் தான் நீ அந்த கன்னிகையா இருக்கிறன்றத நம்புறதுக்கு ஆளே இல்ல. அப்போ அந்த அம்மாவுடைய விசுவாசம் என்பதாக ஒரு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் அங்க தேவைப்படுது. அது விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வெளிப்பாடு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது? அந்த தேவைப்படுற விசுவாசம் தான் அந்த காபிரியேல் தூதன் இறங்கி வந்து கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஒரு காபிரியேல் தூதன் சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு தூதன் இறங்கி வந்து என்ன வெளிப்பாடு? அந்த விசுவாசம், அந்த வசனத்தை என்ன பண்ணும்? இப்ப அந்த அம்மா விசுவாசிச்சாதான் அந்த அம்மாவுக்குள்ள அது மேனிஃபெஸ்ட் ஆகும், இல்லைன்னா மேனிஃபெஸ்ட் ஆகாது இல்லைங்களா? அப்போ இந்த விசுவாசத்தை கொடுக்கறதுக்கு, இந்த வெளிப்பாடை கொடுக்கறதுக்கு தான் ஒரு தூதன் என்ன பண்ணும்? இப்போ அனுப்ப பண்ணும். ஒரு தூதன் அனுப்பப்படாம அது என்ன பண்ண முடியாது? இப்போ விசுவாசிக்க முடியாது. அதனாலதான் நமக்கு என்ன பண்ணுங்க, சபைக்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டு இங்க எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி வெளிப்பாட கொடுக்கறதுக்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டாருங்க. இல்லைன்னா எடுத்துக்கொள்ளப்படுதலை என்ன பண்ண முடியாது? விசுவாசிக்க முடியாது. 1 தெசலோனிக்கேயர் ஸ்தாபனம் எப்படி விசுவாசிக்குது அப்படியே விசுவாசிட்டே போயிட்டு போனோம். அது கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்துல இறங்கி வருவார். இது மூணு ப்ராசஸ்ன்றத தீர்க்கதரிசி வந்து எக்ஸ்பிளைன் பண்றது நல்லா புரிஞ்சு. ஆரவாரன்றது ஒரு ப்ராசஸ், தேவ எக்காலம் பிரதானத்துடைய சத்தம், தேவ எக்காலம். இது 3 ஆரவாரன்றது ஏதோ கத்துறது கிடையாது. தேவ எக்காலம்ன்றது தூதர்கள் துத்துரி எடுத்து ஊதுறது கிடையாது. பிரதானத்துடைய சத்தம்ன்றது நாங்க தூதன் வந்து சத்தம் போடுறது கிடையாது. இது மூணு செய்திகள்ன்றத புரிஞ்சு இது எப்ப நடக்கும்? கர்த்தத்தாமே ஆரவாரத்தோட. இதுல நிறைய ராங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை சொல்றேன் உங்களுக்கு. கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் அப்படின்றத அநேக நபர்கள் 1947 வருஷத்துல இருந்து 63 வருஷத்து வரைக்கும் தீர்க்கதரிசி செஞ்ச ஊழியமா சொல்றாங்க. அது தவறு, அது இல்ல, தவறு, அது ராங். பிரதான தூதனுடைய சத்தம் தான் வந்து 63 இருக்கிற பலமல்ல தூதனுடைய சத்தம்ன்றாங்க, அது தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கர்த்தத்தாமே வருவார் இல்லைங்களா? அப்ப தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படுதல் செய்தியில சொல்றாரு, அவரே வரும்போது இந்த 3 நடக்குது, அது முன்னாடி இல்ல. அப்ப அவர் எப்ப வந்தாரு? 1963 இறங்கி வரும்போது இது ஸ்டார்ட் ஆகுது. 63 முன்னாடி கிடையாது. இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் இறங்கி வரும்போது இது நடக்குதுன்றார் தீர்க்கதரிசி. புரியுதுங்களா உங்களுக்கு? 2 விஷயம் இருக்கு. அதே போல வருகையில இருக்கிற நிறைய விஷயங்கள் கான்ட்ராடிக்ட் சொல்றேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் வர்றதுக்கு முன்னாடி, அவர் பிரசன்ன ஆகிறதுக்கு முன்னாடி இது 3 நடக்குது, அவர் வரும்போது இது நடக்குதுன்றார். 2 டிஃபரெண்டா சொல்றாரு, கவனிங்க டெப்தா. அப்போ 6 வாரம் என்ன பண்ணுது? ஒரு கூட்ட ஜனத்தை என்ன பண்ணுதாங்க? ஒண்ணு சேர்க்குது. அப்படின்னா இந்த 7 இடிமுழக்க சத்தங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, மனவாட்டிய ஸ்தாபனத்துல இங்க இருக்கிற மனவாட்டிய என்ன பண்ணுச்சு? ஒண்ணு சேர்த்துது. பிரதான தூதனுடைய சத்தம் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு வருது. கரெக்டுங்களா? என்ன வல்லமை? அதுதான் தீர்க்கதரிசி இந்த விஷயத்த சொல்றாரு. யாருக்கு எடுத்து பொறுத்துறான்னு சொன்னா, லாசரவே உயிரோட எழுந்து வா அப்படின்னு சொன்ன சத்தம் தான் என்ன பண்ண சொன்னா, மரித்த பசுத்தவான்களை உயிரோட எழுப்போன்னு சொன்னார் தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற 3வது சத்தம், 3வது இருக்கு இல்லைங்களா, தேவ எக்காலம், அதுதான் வந்து எடுத்துக்கொள்ளப்படுறத கொண்டு வருதுன்றார். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 6 வாரம் ஒரு செய்தியை வெளிப்படுத்து, 7 முத்திரைகள் வெளிப்பாட கொடுக்குது. பிரதானத்துடைய சத்தம் ஒரு விசுவாசத்துக்கு நேரம் நடத்துது. தேவ எக்காலம் எடுத்துக்கொள்ளப்படுதல், அதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அதுவும் என்ன இருக்குது? எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்ப இதை 3ஐயும் செய்யறது அவரே செய்யறார். யார் செய்யறதுங்க? அவரே. பலமல்ல தூதனை இறங்கி வந்தார் இல்லையா, அவரே செய்யறார். அவர் யாருக்குள்ள இறங்கி வந்தார்? தீர்க்கதரிசிக்குள்ள இறங்கி வந்தார். அப்ப இது எப்படி புரியுதுன்னு சொன்னா, இந்த வெளிப்பாடு வந்துச்சு இல்லையா, ஆரவாரம்ன்றது வெறும் ஆரவாரம் கிடையாது. அது வரைக்கும் 7 சபைக்கிழமை எல்லாம் வாட்சினே வராங்க. இது ஆரவாரம்ன்றது நம்ம 1 தெசலோனிக்கேயர் வாட்சாலும் இது எப்படி புரியுதுன்னு சொன்னா, ஒரு தூதன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன், காபிரியேல் தூதன் அனுப்பப்படும் போது அந்த தூதன் மூலமா என்ன பண்ணுது? இது வெளிப்படுத்தப்படுது. ஆரவாரம்ன்றது என்ன வருது? ஒரு செய்தி ஒரு ஜனக்கூட்டத்தை என்ன பண்ணுது? ஒண்ணு சேர்க்குது. அப்படின்னா கழுகுகளை ஒண்ணு சேர்க்குது. அடிக்கப்பட்ட மாம்சம் 7 முத்திரைகளா திறக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இது வந்த உடனே நமக்கு என்ன வருது? முதல்ல எந்த விசுவாசம் வருது? உயிர்த்தெழுதல் விசுவாசம். இப்ப இதுதான் தீர்க்கதரிசிக்கு கில் ஃபிஷ் ரெசரெக்ட் ஆன் பண்ணுது. தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணுச்சுங்க?
அந்த மீன் உயிர்த்தெழுதலை கொண்டு வந்துச்சு இல்லைங்களா? எப்படிங்க? லாசர்வே உயிரோடு எழுன்னு சொல்ற அந்த சத்தம் தான் உயிர்த்தெழுதல் விசுவாசம். அதுக்கப்புறம் மூணாவது தேவயக்காலம், அதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்போ விசுவாசத்துடைய அடுத்த படி. ஒரு செய்தி பெற்றுக்கொண்டு ஒரு படிக்கு வந்து அடுத்த படிக்கு வர்றது. புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ இதேதான் மரியாதை இங்க என்ன பண்றாங்க இப்போ கவனிங்க நல்லா. அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்றாங்க. இதை அப்படியே வச்சுட்டு இந்த பாயிண்ட் வச்சுட்டு வெளிப்படுத்த 12க்கு போலாம். ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு காட்டி நான் முடிக்கிறேன் உங்களுக்கு. கவனிங்களா? வெளிப்படுத்த 12வது அதிகாரம் பாருங்க. வெளிப்படுத்தல் 12. அன்று ஒரு பெரிய அடையாளம் வானத்துல காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரிய அணிந்து இருந்தால். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க. அங்க தேடினீங்களா நேரம் ஜாஸ்தியா. முதல்ல பார்த்தது கன்னிகை யாருங்க? மரியாள். இது மரியாள் அல்ல. இது ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா மரியாள்னு சொல்லுது. இது என்ன கிடையாது? மரியாள் கிடையாது. இது லிட்டரலா யாரை குறிச்சு சொல்லப்படுதுன்னு சொன்னா யூத சபையை குறிச்சு சொல்லுது. அன்று ஒரு பெரிய அடையாளம் வானத்துல காணப்படுது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரம் கிரீடம் இருந்தது. இது லிட்டரலா டைரக்ட் யூத சபையை குறிக்குது. நம்ம எப்பவுமே தெரியும், ஆவிக்குரிய காரியங்கள் மாம்சத்துக்கும், மாம்ச காரியங்கள் ஆவியக்குரிய காரியங்களுக்கும் நிழல் ஆட்டமா இருக்குது இல்லைங்களா? தீர்க்கதரிசி இந்த 12வது அதிகாரத்தை 2 சபைக்கு பொறுத்துறார். ஒண்ணு யூத சபைக்கு பொறுத்துறார், இன்னொன்னு புறஜாதி சபைக்கும் பொறுத்துறார் இல்லைங்களா? இங்க பாருங்க, ஏன்னா இங்க என்ன நடக்குது? அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை இருந்து பிள்ளை பெறும்படிக்கு வருத்தப்பட்டு அலறினாள். மாம்ச ரீதியா முதலாம் வருகையில யூத சபை தான் என்ன பண்ணுச்சு? இவர்கள் தான் என்னங்க? கிறிஸ்துவ பெற்று எடுத்தாங்க. கரெக்டுங்களா? நியாய பிரமாணம் அவர்களுடையது, வாக்கு தத்தங்கள் அவங்களுடையது இல்லைங்களா? புத்திர சுவியா அவங்களுடையது. அவர் கிறிஸ்துவ மாம்சத்தின்படி அவர்களில் பிறந்தாரே. இவரே என்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். அப்ப யூத சபையை குறிக்குது. அப்ப யூத சபை தான் சூரியனும் சந்திரன் எதுக்கு அடையாளமா இருக்குது? சூரியன் கிறிஸ்து, சந்திரன் சபைக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? அது நியாய பிரமாணமும் கிருபையும் அடையாளமா இருக்குன்றார். 12 நட்சத்திரங்கள் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்கிற 12 கோத்திர பிதாக்களுக்கு அடையாளமா இருக்குதுன்றார். நல்ல கவனிங்க. இப்ப அது கீழே வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது நான் சொல்றது இது யூத சபைக்கு பொருத்தி சொல்றேன், அடுத்தது சபைக்கு பொருத்தி சொல்றேன். ரெண்டுத்துக்குமே பொருந்தும் இது. கவனிங்க. அப்பொழுது வேறொரு அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படிக்கு வருத்தப்பட்டு அலறினாள். இந்த பிள்ளை இந்த பெண் வந்து இந்த பெண்ணுக்கு என்ன இருக்குது? பர்த் பெயின் இருக்குது. என்ன இருக்குது? பர்த் பெயின். இப்போ என்ன நடந்துச்சு? முதலாம் வருகையில் நடந்த விஷயம் தான் இது நடந்த விஷயம். அப்போது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைமையில் 7 முடிகளுடைய சிவப்பான வலுசப்பம் இருந்தது. வலுசப்பம் எதுக்கு அடையாளமா இருக்குது? ரோமுக்கு அடையாளமா இருக்குது. சொல்லியிருக்காரு, ரோம் அடையாளமா இருக்குது. அப்ப முதலாம் வருகையில யூத சபையை துன்பப்படுத்துறதுக்கு வந்த அந்த இதுதான் ரோமாலதான் கிறிஸ்து துன்பப்படுத்துறதுக்கு கொண்டு வந்தாரா? புரிஞ்சா இல்லைங்களா? ஏரோது யாரால் நியமிக்கப்பட்டவன்? ரோமால நியமிக்கப்பட்டவனா? அவன் நியமிக்கப்பட்டு கிறிஸ்துவ கொலை செய்யறதுக்கு வந்தானா இல்லைங்களா? பாருங்க என்ன நடக்குது. அப்போ அதன் வாழ் வானத்தின் நட்சத்திரம் 3 இருப்பாங்க, விலை ஏத்து அது பூமியில விலை தள்ளிடுச்சு. யாருங்க? லூசிபர் தானே அது. இவ பாருங்க, பிரசவப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பேர உடனே அவளோட பிள்ளையை பச்சித்து போடும்படிக்கு அந்த வலுசப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அப்போ இங்க கிறிஸ்துவ கொல்றதுக்கு யாரு மூலமா? இங்க ஏரோது மூலமா போப் ரோம் தான் என்ன பண்ணுச்சு? கொலை செய்யறதுக்கு வந்துச்சா இல்லைங்களா? இப்ப என்ன நடக்குது பாருங்க. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனத்துக்கும் சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்படுது. கிறிஸ்து யூத சபையில முதலாம் வருகையில வந்த காரியம் இது தொடர்ந்து என்ன நடக்குது பாருங்க. அந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாள் போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிடுச்சு. அப்ப யூதர்களுக்கு இன்னும் விடப்பட்ட காலம் எவ்வளவு காலங்க? 3.5 வருஷம் இங்க இருக்குது. அது வரைக்கும் ரோமன் வலு சர்ப்பம் அவளை என்ன பண்ணும்? துன்பப்படுத்தும் இல்லைங்களா? இது முதலாம் வருகையில வந்து யூதர்களுக்கு வர்ற ப்ராபசி. இது இப்போ சபைக்கு நான் எடுத்து காட்டுறேன். அங்க இருக்கிற கன்னிகை, இங்க இருக்கிற கன்னிகை ஒரு பெண் அடையாளப்படுத்திக்கோங்க. இங்க சபை, இந்த காலத்துல இருக்கிற சபைக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ சபை எப்படி இருக்குது பாருங்க. ஒரு பெரிய அடையாளம் வானத்துல காணப்படுது. ஒரு ஸ்ரீ சூரியன் அணிந்திருந்தால். சூரியன் யாருங்க? கிறிஸ்து. வெளிப்படுத்த 10வது அதிகாரத்துல என்ன பாக்குறோம்? அவருடைய முகம் வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்துச்சு இல்லைங்களா? அவர் காலின் கீழே சந்திரனும், அதான் 7 சபை காலத்துல வந்த சந்திரத்துக்கு அடையாளமா ஷேடோ அது. அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள கிரீடம் இருந்தது. அது அப்போ ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசம் புரிஞ்சுக்கோங்க நல்லா. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவத்தை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அது இந்த காலத்தை குறித்து சொல்லுது. எந்த காலங்க? அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்துவ இப்ப பவுல் சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாரு?
தேவபுத்திரர் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து அழியாமை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு சர்வ சிருஷ்டி என்ன பண்ணுது? கர்ப்பவேதனைப்படுது இல்லைங்களா? அப்ப தேவனுடைய குமாரன்றது கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவ முதல் வருகையில கிறிஸ்து ஒரு பங்கு பூமியில என்ன பண்ண வந்தாரு, விலப்பட்டு. இன்னைக்கு அவருடைய பரிசுத்தாவி என்ன பண்ணுச்சு? பல பங்கா சபை காலம் வந்துச்சு. ஆனா முழுமையான வெளிப்பாடு என்ன பண்ணல, சபை காலத்துல வெளிப்படுத்தப்படல. அதனால அவங்களுக்கு அந்த விசுவாசம் வரல. இயற்கை ஆளுகிற விசுவாசம் அவங்களுக்கு என்ன பண்ணல, வரல. அதனாலதான் சொன்னேன், அவங்க முழுமையான சபை காலத்துல வார்த்தையை அவங்க கொண்டு வரல. வார்த்தை என்ன பண்ணல, கொண்டு வரல. அதுக்காக தான் சகல சிருஷ்டியும் கர்ப்பவேதனைப்படுதுன்னு பவுல் சொன்னார். அப்படி சபை காலத்துல முழு கிறிஸ்துவ சபை வெளிப்படுத்தி இருந்துச்சுன்னா என்ன இருக்குங்க? 1000 வருஷம் எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப இது எந்த காலம்னா இந்த காலம். ஏன் இந்த காலம்னா முழுமையான வெளிப்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது பலமுள்ள தூதனால. இங்க இருக்கிற மரியாள் வெயிட் பண்ணிருக்கிறா, கரெக்டுங்களா? அப்ப பலமுள்ள தூதன் மூலமா இந்த வார்த்தை, அந்த 7 முத்திரை வெளிப்பாடானது மணவாட்டியுடைய கர்ப்பத்துல இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்குது. இந்த நேரத்துலதான் யார் இருக்கிறது? 7 தலைகுள்ள 10 கொம்புல ரோம் எழுப்பி இருக்குது. இப்போ எழுப்பி இருக்குதா இல்லைங்களா? எழுப்பி இருக்குதா? இதே நேரமா இப்போ இந்த பெண் இந்த நேரத்துல இவளோட விசுவாசம் எதை செஞ்சுச்சு? மரியாளுக்கு அதை என்ன செஞ்சோ அதேதான் இந்த பெண்ணுக்கு அதை செய்யணும். ஆமென். அப்ப மரியாளுக்கு அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா 7வது முத்திரையை கொண்டு வந்துச்சு. எதை கொண்டு வந்துச்சு? 7வது முத்திரை என்னங்க? கர்த்தருடைய வருகையை கொண்டு வந்து எடுத்துக்கொள்ளப்படுறதுல முடிய வேண்டிச்சு. அதே போல இந்த பெண்ணாகிய மரியாளுக்கு, இங்க இருக்கிற மரியாள் நம்மளா இருக்கிறோம், நம்மளோட விசுவாசம், நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசம் என்னன்னு சொன்னா உயிர் தழுதல் விசுவாசம் இல்ல, என்ன விசுவாசங்க? அப்ப எடுத்துக்கொள்ளப்படுற விசுவாசத்துக்காக திருதசி சொல்றதுக்கு பின்பதாக அவர் எதுக்காக வராரு அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசம் கொடுக்கறதுக்கு வராராம். புரிஞ்சுக்கோங்க நல்லா. நான் தான் சொன்னேன், 7வது முத்திரன்றது ஏதோ இமைப்பொழுதுல அவர் வந்துட்டாரு, மேகத்துல வந்து தூதர்கள் எல்லாம் மேல நிப்பாங்க, அப்படியே நான் மேல போறோம் அப்படின்னு சொல்லி டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசத்தை கொடுத்து நம்ம சரீரத்துல இருந்து பாடி சேஞ்ச் ஆகுறது. இதான் ப்ராசஸ், இதுதான் ப்ராசஸ். புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க, இங்க ஒரு நான் இங்கிலீஷ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த வாட்ச் இந்த பாயிண்ட் முடிக்கிறேன் பாருங்க. பாருங்க, தீர்க்கதரிசி Satan, you have held them captive so long. ரொம்ப காலமா இவளை பிடித்து வைத்திருக்கிறாய், பிசாசு தீர்க்கதரிசி சொல்றது. But you are exposed tonight. இன்றைய ராத்திரியில நீ என்ன பண்ண, உன்னுடைய திரையை நீ யாருக்கு தெரிஞ்சிச்சுன்ற தீர்க்கதரிசி. Jesus is coming soon for a church. கிறிஸ்து சபைக்காக வருகிறார். And he is trying to give them rapturing faith. எதை கொடுக்கிறதுக்கு வருகிறார் அவரு? எப்ப சொன்னார்? 1958ல சொன்னார். அவர் கிறிஸ்து டினாமினேஷன் சொல்லும் போது ஒரு செகண்ட்ல வந்து அப்படி போறது கிடையாது. கிறிஸ்து முதல்ல வரணுமா, வந்து மனவாட்டிக்கு என்ன கொடுக்கணுமாங்க? எப்படி வரணும்? அவரு நான் ஆல்ரெடி சொன்ன முதல்ல அவர் எப்படி வந்தார்? ஃபர்ஸ்ட் வார்த்தையின் வடிவில வந்து கிறிஸ்து வெளியே வந்து வேலையை செஞ்சு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது மாதிரி இங்க கிறிஸ்து பலமுள்ள தூதனா 7 இடி முழக்கங்கள் சத்த வெளிப்பாடா மனவாட்டிக்கு இருதயத்துல என்ன பண்ணுங்க? வார்த்தையா, மனவாட்டி இருதயமாகிய கர்ப்பத்துல வார்த்தையா போடப்பட்டு, அதுக்கப்புறம் இங்க பாருங்க என்ன சொல்லப்படுது? He is trying to give them a rapturing faith. அவர் எது கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு? அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசத்தை கொடுத்தாதான், எடுத்துக்கொள்ளப்படுதல் வெளிப்பாட கொடுத்தாதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் நமக்கு வரும். அந்த விசுவாசம் தான் நமக்கு என்ன கொடுக்கும்? பாடி சேஞ்ச கொடுக்கும். தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ இதுதான் இந்த மரியாளின் விசுவாசம். எந்த மாதிரி விசுவாசம்? இதுதான் கிறிஸ்துமஸ் ஃபெய்த். எது கிறிஸ்துமஸ் ஃபெய்த்? ராப்சரிங் ஃபெய்த் தான் அது. ஆமென். அப்போ அந்த மரியாள் எந்த விசுவாசத்தை கொண்டு வந்தாங்க? ராப்சரிங் ஃபெய்த் தான். ஃபர்ஸ்ட் எதுங்க? சீட வார்த்தை தன் கர்ப்பத்துல பெற்றுக்கொள்றது. யாருமே அதுக்கு தயாரா இல்ல, இது வரைக்கும் யாருமே தயாரா இல்ல. இப்போ என்ன நடக்குது? கடைசி பாயிண்ட் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க, முக்கியமான பாயிண்ட், கடைசி பாயிண்ட். இப்போ கடைசியா நடக்கிற விஷயம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். இப்போ சபை என்ன பண்ணுங்க? 1240 நாளும் அவள் போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. யூத சபை இல்ல, புரஜாதி சபை. புரஜாதி சபை ரோமுக்கு தப்பி போகணும். எங்க போகணும்? இப்போ ரோமுக்கு தப்பி மேல எடுத்துக்கொள்ளப்படுறதுல போகணுங்க. ஏன்னா என்ன வரப்போகுது? இப்போ உபத்திரவ காலம் வரப்போகுது. உபத்திரத்துக்கு முன்னாடி மனவாட்டி அவர் மேல எடுத்துக்கொள்ளப்படணும் இல்லைங்களா?
இப்ப இந்த நேரத்துல வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. மிகாயேலும் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். இப்போ ஒரு யுத்தம் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல பாக்குறோம் இல்லைங்களா? வல்லமுள்ள தூதன் தானே மிகாயேல், அவர் தானே இறங்கி வரார். ஒரு யுத்தம் நடக்குது. வலு சர்ப்பமா சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இப்ப ஜெயம் கொள்ளுதல் தான் நம்ம என்ன பார்க்கிறோம்? 7ஆம் சபை காலத்துல ஜெயம் கொள்கிறவனோ ஜெயம் கொள்கிறவனோன்னு சொல்லப்படுது. இப்போ வலு சர்ப்பமும் மிகாயேலும் சேர்ந்த தூதர்களும் சொன்ன உடனே நீங்க வான தூதர்களை நினைச்சுக்காதீங்க. மிகாயேல் யாரா இருக்கிறார்? கிறிஸ்து. அவளே சேர்ந்த தூதர்கள் யாரா இருக்கிறாங்கன்னு இதான் நம்போம். இப்போ பூமியில யுத்தம் நடந்திருக்குது. 4வது முத்திரை என்ன இருக்குது? ரைடு போயிட்டு இருக்குது. 7வது முத்திரை என்ன பண்ணிட்டு இருக்குது? வரும்போது ஒரு யுத்தம் நடக்குது, யுத்த காலம் நடக்குது. புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்போ காலத்துக்கு முன்னாடி பின்னாடி நடக்குது. இது வானத்துல நடந்த மாதிரி இருக்குது இந்த வசனம். ஆனா இப்ப எங்க அந்த யுத்தம் எங்க நடக்குது? பேட்டில் ஃபீல்ட் எங்க? இப்ப பூமி மேல பாவா மேல வந்திருக்குது. பரலோகமும் பூமி பரலோகமும் கீழே வந்திருக்குது, பாதாளமும் மேல வந்திருக்குது. ஒரு யுத்தம் என்ன பண்ணுது? இப்போ மிகாயேல் கீழே இறங்கி வந்திருக்காரு. அவர் சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க? வார்த்தையினால யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். கவனிங்க. இப்போ உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாசரும் சாத்தானும் சொல்லப்பட்ட பழைய பாமாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்படுது. அது பூமியிலே விழ தள்ளப்படுது. அதோட கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இது கீழே பாருங்க. இது கீழே முக்கியமான பாயிண்ட் வாசிக்கிற பாருங்க. வலு சர்ப்பமானது தன் பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. இங்க ஒரு சின்ன ஸ்குவீஸ் இருக்குது மனவாட்டிக்கு. நான் ஆல்ரெடி உங்க சொல்லியிருக்கிறேன். முதலாம் வருகையில மரியாளுக்கு ஒரு ஸ்குவீஸ் வந்துச்சு. மரியாள் என்ன பண்ணாங்க? எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க இல்லைங்களா? இங்க யூதர்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்க போகுது. அது இன்னொரு சைடு. இங்க மனவாட்டிக்கு இன்னொரு அழுத்தம் இருக்க போகுது. துன்பப்படுத்துறதுக்கு ரோம் எழும்போது அந்த ஸ்திரீயான அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்துள்ள தன் இடத்துக்கு போகும்படிக்கு பெரும் கழுகின் 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டது. கழுகு எப்பொழுதும் பைபிள் எதுக்கு அடையாளமா இருக்குது? தீர்க்கதரிசிக்கு அடையாளமா இருக்குது. தீர்க்கதரிசிக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? கிறிஸ்து. அப்ப 2 பெருங்கழுகின் 2 சட்டைகள் என்பது 1 மோசஸ் எலைஜா 2 மினிஸ்ட்ரியும் தீர்க்கதரிசிக்குள்ள வந்துச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மோசஸ் எப்பொழுதுமே எதுக்கு எந்த செய்தியோட சம்பந்தப்பட்டவர்? யாத்திரை செய்தியோட சம்பந்தப்பட்டவர். எலியா இதோட சம்பந்தப்பட்டவர். திரும்ப அளிக்கப்படுதலோட சம்பந்தப்பட்டவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசஸ் யாத்திரையோட சம்பந்தப்பட்டவர். மோசே எதுடைய தூதன்? யாத்திரையின் தூதன். எலியா எதுடைய தூதன்? திரும்ப அளிக்கப்படுதல் இல்லைங்களா? எலியா எதுக்காக வந்தார்? முதலாவது எலியா எதுக்காக வந்தாருங்க? பிதாக்களுடைய இருதயத்தை அப்படின்னா திருப்புற ஊழியத்துக்கு. கிறிஸ்து எதுக்காக சம்பந்தப்பட்டவர்னா புதிய பிறப்போடு சம்பந்தப்பட்டவர். இப்ப இந்த காலத்துல 3 பேர் வந்திருக்கிறாங்களா? 3 ஆவிகள் வந்திருக்குதா? மோசே ஆவி, எலியாவி, கிறிஸ்து ஆவி. யாத்திரை, திரும்ப அளிக்கப்படுதல், புதிய பிறப்பு. இது 3 இன்னைக்கு வந்திருக்குது. ஆமென். புரிஞ்சுக்கலாம். முதலாவது வருகையில அப்படிதான் வந்துச்சு. முதலாவது வருகையில தான் வந்துச்சு. பாருங்க. அப்போது ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. இது ஒரு பெரிய உபத்திரத்துக்கு அடையாளமா இருக்குது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. இப்ப பூமியானது எது திறந்துச்சா? வாயை திறந்து பிடிச்சுன்னா இதுதான் பெரிய கடைசியா நடக்க போற பெரிய உபத்திரவம், பெரிய பூகம்பம். கரெக்டுங்களா? வாயை திறந்து சாதனம் படிக்கிறீங்க. கடைசியா ஒரு ஷேக் நடக்க போது, வாதை நடக்க போது. இந்த நேரத்துல மனவாட்டியாவ எடுத்துக்கொள்ளப்படுற போறான்றதுக்கு அடையாளமா இங்க இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப மனவாட்டி என்ன பண்ண போறா? இப்போ கடைசியா எடுத்துக்கோ. அதுக்கு முன்பதாக அவள் எதை யாரை பெற்றெடுக்கணுங்க? கிறிஸ்துவ தனக்குள்ள பெற்றெடுக்கணும். அப்ப பெறப்பட்ட கிறிஸ்து தான் அவள் பாடி செய்தியை கொடுக்க போறார். முதலாவது வருகையிலே மரியாளுக்கு அதான் நடந்துச்சு. வித்தின் வடிவில் ஆரம்பமாயி எடுத்துக்கொள்ளப்படுதல் வழியே முடிஞ்சு. உங்களுக்கு தெரியுமா? கடைசி லாஸ்ட் வியாழக்கிழமை ஒரு விஷயம் நடந்துச்சு அமெரிக்காவில. தெரியுமா உங்களுக்கு? கலிபோர்னியாவில பூகம்பம் நடந்துச்சு இல்லைங்களா? இப்ப தீர்க்கதரிசியை சொல்லியிருக்காரு இல்லைங்களா? நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் காட்டுற பாருங்க. அந்த பாயிண்டோட நான் முடிக்கிறேன் பாருங்க. 1895 கலிபோர்னியாவில என்ன நடக்குது சொன்னா, சான் ஆண்ட்ரோஸ் ஃபால்ட்னு சொல்லி ஃபால்ட் இருக்கு. அப்படின்னா அமெரிக்காவுடைய மேப் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஐ திங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் அமெரிக்காவோட மேப்பு. இந்த இடம் தான் கலிபோர்னியா மாகாணம். இதுதான் இந்த இடம் தான் கலிபோர்னியா. இந்த ரைட் சைட் பாத்துக்கோங்க நல்லா இல்லைங்களா? இந்த இடத்துல தான் கலிபோர்னியா மாகாணம். இந்த இடத்துல இந்த கடற்கரை பகுதிகள் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்போ இங்கதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. சரி, இங்க இருக்கு பாருங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கு. அதே போல சான் பிரான்சிஸ்கோ இருக்கு. ஹாலிவுட், இன்னைக்கு இருக்கிற ஹாலிவுட் இருக்கு இல்லையா? ஹாலிவுட்ல தான் படங்கள் நடிக்கிற இடம். ஹாலிவுட்ல தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா மாடர்ன் டிரெஸ் டெக்னாலஜி எல்லாம் வர இடம். தீர்க்கதரிசி 1965 வருஷம்
ஏப்ரல் மாசம், ஏறக்குறைய நினைவு சரியா இருக்குமா, ஏப்ரல் மாசம் அந்த ஊர்ல ஒரு சீரியஸ் ஆஃப் மீட்டிங் நடத்துறார். மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் அப்படின்ற செய்தியை கொடுக்கிறார். செய்தியை கொடுத்துட்டு கடைசியில முடிக்கும் போது தீர்க்கதரிசிக்கு ஏதோ அதர் டைமென்ஷனுக்குள்ள டிரான்சிஸ்ட் கண்டிஷனுக்குள்ள போயிடுறார். அப்படி போகும்போது அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அந்த தீர்க்க தரிசன பாகத்தை தான் நான் இப்ப வாசிக்கிறேன், பாருங்க, காட்டுறேன். இங்க பாருங்க, மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் 65ஆம் மாசம் 4ஆம் மாசம் ஏப்ரல் மாசத்துல அந்த இடத்துல இருக்கும்போது அந்த நகரத்துல அவர் என்ன பண்றாரு, கடைசி மீட்டிங் இது. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி அங்க இருந்து ஆப்பிரிக்காவுக்கு மீட்டிங் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு 7ஆவது மாசம் வராரு. 7ஆவது மாசம் வந்து வெட்கப்படுதல்ன்ற செய்தியை கொடுக்குறாரு. நல்லா இதை பாத்தீங்களா, வெட்கப்படுதல்ன்ற செய்தியை கொடுக்குறாரு. கடைசியா அவரு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கடைசியா கொடுத்த மெசேஜ் மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல். கரெக்டுங்களா? புரிச்சுங்களா உங்களுக்கு? அப்ப அவர் எதுக்காக வராரு, இப்போ எதுக்காக வந்திருக்கிறார்? அவரு மனவாட்டியை தெரிந்து கொள்றதுக்கு. மனவாட்டியை தெரிந்து கொள்ற நேரம் அந்த செய்தி கொடுத்து கொண்டே இருக்கிற நேரத்துல இப்போ இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கிற பாருங்க. இது பயபக்தியான எச்சரிக்கை. இது எந்த நேரம் என்று நமக்கு தெரியாது. இந்த பட்டணம் எந்த நேரத்திலும் சமுதிரத்தின் அடியில் மூழ்கி போகிறது என்று உனக்கு தெரியாது. ஏசோ, ஓ வானப்பரிந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டு போவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமும் குமாரனும் செய்யப்பட்டால் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். சோதமும் குமாரும் உப்பு கடலின் அடியில் மூழ்கிவிட்டன. கப்பர்நகூமும் கடலின் அடியில் இருக்கிறது. தேவ தூதர்களின் பட்டினம் என்று உரிமை காடும் பட்டினமே. லாஸ் ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ் தான் என்னங்க, தூதர்கள். லாஸ் ஏஞ்சல்ஸ், லாஸ்ட்னு சொன்னா தள்ளப்பட்டதுன்னு கூட சொல்லலாம், மீனிங் சொல்லலாம். அப்ப தள்ளப்பட்ட தூருடைய பட்டணம் சொல்லப்பட்ட பட்டணமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா நவீன டெக்னாலஜிஸ் எல்லாம் நவீன கலாச்சாரங்கள்லாம் வந்த இடம் அது. அங்கதான் ஹோமோசெக்சுவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற இடம். அநேக விதமான படங்களும் ஆடை வடிவமைப்புகளும் இருக்கிற இடம் கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ். அந்த இடத்துல தீர்க்கதரிசி மீட்டிங் கொடுக்குறாரு. அந்த இடத்துலதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அது என்ன, அது பெரிய தேன் கூடு போல இருக்கிறது. இப்பொழுது தேவ கோபாக்கினின் கீழே கக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம் அது மணல் தடையை சாண்ட்பார் பிடித்து வைத்திருப்பார். 1 மைல் ஆழத்தில் அது சமுத்திரம் கடந்து சால்டன் கடலில் தள்ளிவிடும். அததான் நான் இங்க காட்டினேன் உங்களுக்கு. அந்த பார்டர், இந்த பார்டர் தான் காட்டுறேன். இந்த இடத்துல தான் பாருங்க, சான் பிரான்சிஸ்கோ இருக்குது, லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல தீர்க்கதரிசி மீட்டிங் லாஸ்ட்ல நடத்தினார். அதுதான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல மீட்டிங் நடத்தினார். இப்ப இந்த இடத்துல இருக்கும்போது தீர்க்கதரிசி என்ன பண்ணாருங்க, தீர்க்க தரிசனம் சொன்னார். இதை குறிச்சு 65 வருஷம், 65 கடைசி வரைக்கும் எல்லா மீட்டிங்லயும் தீர்க்க சொல்லிட்டே இருக்கிறார். இது கடைசியா நடக்கும். பெரிய இந்த பூகம்பம் கடைசியா என்ன பண்ணுங்க, நடக்கும். அதுக்கான ப்ரிவியூ தான் இப்ப வியாழக்கிழமை நடந்துச்சு. 7 ரெக்டர் அளவுல என்ன பண்ணுச்சு, அந்த பூகம்பம் பதிவாச்சு. அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல 2 கான்டினென்டல்ஸ் இருக்கு. கான்டினென்டல் பூமி எப்படி இருக்குன்னா ரவுண்டா இருக்கு. அதுக்கு மேல என்ன இருக்கு, ஓடுகள் இருக்கு, பூமி ஓடுகள் இருக்குது. ஒண்ணு நார்த் அமெரிக்கன் ஓடு, 2வது பசிபிக் ஓடு, 2 இருக்குது. அந்த 2 ஓடுகளும் இடிச்சு என்ன ஆகுதுங்க, ஒண்ணு பூமிக்குள்ள போகுது. அதுதான் இது அப்படியே இந்த இடம் அப்படியே உடஞ்சி தண்ணிக்குள்ள அப்படி போடும். இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. இது நேரத்தை கவனிங்க. இந்த நேரம் என்னங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல் அருகமையா இருக்கும். பாருங்க, நான் இதுதான் உங்களுக்கு காட்டினேன். மனவாட்டி போகிற நேரத்துக்கு வந்து கடைசியா வாதை ஊற்றப்படுகிற நேரம் ஒண்ணுதான். அதுக்கு முன்னதாக மனவாட்டி யாரை பெற்றெடுக்க வேண்டியவளா இருக்கிறா, மனவாட்டி ஒரு கிறிஸ்துவ பெற்றெடுக்கணும். அது மனவாட்டிக்கு இந்த மரியாளுக்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுது. அந்த விசுவாசம் எதை கொண்டு வருது இப்ப சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல கொண்டு வருது. மனவாட்டியுடைய விசுவாசம், மரியாளுடைய விசுவாசம் வித்தின் வடிவில் ஆரம்பமாயி எடுத்துக்கொள்ளப்படுதல கொண்டு வருது. அதே நேரத்துல பூமி பிளக்கப்படுது. பூமி இதுக்கு முன்புதாங்க மனவாட்டி என்ன பண்ணுங்க, இப்ப நம்ம வச்சிருக்கிறத கொண்டு எங்க போக முடியாது, எடுத்துக்கொள்ளப்படுதல போக முடியாது. அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் 7வது முத்திரைன்றது இண்டிவிஜுவலா ஒரு நபருக்கு என்ன பண்ணும், இப்போ ஒரு நபருக்கு வெளிப்படுத்த பண்ணும். உங்களுக்கு 7வது முத்திரை என்னன்னு சொல்லி சிமியோன் கிட்ட கேட்டா 7 நாள் குழந்தை இயேசுவை எடுத்துன்னுவார். ஆசாரியர்கிட்ட கேட்டா 12 வயசுல அவரோட கூட என்ன பண்ணாங்க, தர்க்கிச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போ 7வது புத்திரன்றது தனிப்பட்ட விதமா ஒருத்தருக்கும் தான் சந்திக்கும் போது அது ஒரு விசுவாசத்தை கொடுக்கும். அப்ப கிறிஸ்துவ நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்குள்ள பெற்றெடுப்பீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்கு பாடி சேஞ்சுக்குள்ள கொண்டு வருவார். இந்த நேரத்துல நீங்க ஒரு அழுத்தத்தை அனுபவிக்கணும். என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு அவமானத்தை சுமக்கணும். வார்த்தையை சுமக்கிறதுனால வார்த்தை நிமித்தம் வரும் நிந்தைய சுமக்கணும். மரியாதை எப்படி வார்த்தையை சுமந்தனால, வார்த்தை என்ன பண்ணாங்க, அந்த அம்மா கர்ப்பத்துல சுமந்ததுனால ஒரு நிந்தைய
பெற்றெடுத்தாங்க. அதே போல இன்னைக்கு நீங்க வார்த்தையே பெருக்கும்போது அந்த வலு சர்ப்பம் உங்களை பின்தொடரும். கவலைப்படாதீங்க. அதுக்கு முன்பதாக என்ன இருக்க போகுது, அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையானது என்ன பண்ண போகுது, உங்களுக்கு பாடி சேஞ்சிங்க கொடுக்க வல்லது. ஆனா நல்லா கொண்டீங்க, அதுக்கு ரெண்டாவது அவுட் போரிங் தேவை. இது வரைக்கும் பெற்றிருக்கிறது முதலாவது 5-10 கணிகளை வச்சிருக்கிறோம். என்ன ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துருச்சு, இப்ப எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரம் வரும்போது நடுராத்திரி சத்தம் வந்துருக்குது. இப்ப எண்ணெயை திரும்ப சுத்தம் செஞ்சு திரும்ப என்ன பண்ணுங்க, சரி விளக்க சுத்தம் செஞ்சு எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசமாகிய பரிசுத்தாவி ஊற்றுகிற நேரம் இது. இது வரைக்கும் அவங்க கன்னிகைகள் தான். இது நார்மலா ஒன்காடு பேப்டிசம் ஞானஸ்தானம் ஏதோ செய்திகள் இதெல்லாம் நார்மல். ஆனா அடுத்தது இப்ப வருகிற நடுராத்திரி சத்தம் வந்த பின்பதாக இப்ப என்ன பண்ணுங்க, எடுத்துக்கு உட்பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான அந்த எண்ணெய் தேவை. அப்போ எத்தனை அவுட் போரிங் தேவை, அவுட் போரிங் ஊற்றப்படுதல் எத்தனை மாறி பின்மாறி தேவைப்படுது. முதல்ல ஒரு முறை ஊற்றிட்டாரு, அது விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ண உள்ள வந்துட்டாங்க, கன்னிகையில இருந்தாங்க கரெக்ட். ஆனா இப்போ ஊற்றப்படுறது ஆல்ரெடி 7:14 சொல்லப்படுச்சு, கன்னி ஒருத்தி குமாரன் பெறுவான்னு சொல்லி அந்த விசுவாசம் எல்லாம் விசுவாசிச்சுட்டு வந்தாங்க. ஆனா தனக்கென விசுவாசிக்கிறதுக்கு ஒரு பலமல்ல தூதனுடைய வருகையும் அவர் மேல ஒரு பரிசுத்தாவின் மரியாள் மேல பரிசுத்தாவின் அபிஷேகமும் ஊற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. இதுதான் அந்த கிறிஸ்துமஸை கொண்டு வந்துச்சு. இது என்ன கிறிஸ்துமஸை கொண்டு வந்துச்சு, எது மூலமா, அந்த நட்சத்திரத்தின் மூலமா. எந்த நட்சத்திரத்தின் மூலமா, யாக்கோபின் நட்சத்திரம் மூலமா. இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் நமக்கு இருக்குதா இல்லையா, 7th ஸ்டார் வந்திருக்குதா இல்லையா. இந்த 7th ஸ்டாரின் மூலமாக நம் அனதர் எழுப்புதலையும் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்போ இது கடைசியா இருக்க போகுது. இந்த சால்டன் சீக்குள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா புகைக்காடா மாறுறது. தீர்க்கதரிசிக்கு 7 தர்ஷனத்துல பார்த்தாரா, முதலாவது தர்ஷனம் முசோலினி எத்தியோப்பியாவின் மேல போறது. 2வது காரியம் ஹிட்லர் செகண்ட் வேர்ல்டு வார் காரணமா இருக்கிறது. 3வது நாசிசம் பாசிசம் கம்யூனிசம் எழும்புறது. 4வது காரியம் அமெரிக்கா, அதாவது விஞ்ஞான வளர்ச்சி காணப்படுறது இல்லைங்களா உங்களுக்கு. 5வது காரியம் என்னங்க, பெண்களுடைய நிலை மோசமா போறது இல்லைங்களா. 6வது காரியம் என்னங்க, முட்டை வடிவ காரியங்கள்ல பாக்குறோம். அதுக்கப்புறம் 7வது காரியம் என்னங்க, அமெரிக்கா புகைக்காலா மாறுறது. இதுதான் அந்த காரியம். மனவாட்டி போகும்போது இந்த நேரத்துல மனவாட்டிக்கு பெரிய அழுத்தம் இருக்க போகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு, புரிஞ்சுங்களா. கவனிங்க சகோதர சகோதரி, இதுவே ஒரு கிறிஸ்துமஸா இருக்க போகுது. இதுவே ஒரு கிறிஸ்துமஸ் தொடக்கமா இருக்க போகுது. என்ன, நம்ம எதை பெற்றெடுக்கிறோம், விசுவாசிக்கிறது. நமக்கு ஒரு பிரத்யேக வெளிப்பாடு இல்லாம மரியாளுக்கு அந்த கன்னியை அந்த வார்த்தையை சுமந்திருக்க முடியாது. அதே போல நம்மளும் கூட இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட முத்திரைகள் செய்தியை பெற்றுக்கொள்ள பிரத்யேக வெளிப்பாடு தேவை. அது மூலமா பாடி செய்தி வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? நம்மள ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். அநேக விஷயங்களை குறிச்சு நான் பேசியிருக்கேன், தியானிங்க. நான் சாதாரண செய்தி இல்லை நான் பேசுறது, இந்த காஸ்பல் மெசேஜ் மாதிரி பேசியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா நான் கொஞ்சம் டெப்தா ஒரு சில விஷயம் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். நீங்க வீட்டுல போய் இன்னும் தியானிங்க என்ன விஷயங்களை. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடலாம். எல்லாம் கண்களை மூடி. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, ನಿನ್ನಂತೆ ಯಾರು ಎಲ್ಲಪ್ಪ, ನಂಬಿರುವೆವು ನಿಮ್ಮಂತೆ ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ, ಅದ್ಭುತ ಮಾಡಪ್ಪ ನಮ್ಮ ಜೀವಿತದಿ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬುವೆವು ಏಸಪ್ಪ, ಅದ್ಭುತ ಮಾಡಪ್ಪ ನಮ್ಮ ಜೀವಿತದಿ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬುವೆವು ಏಸಪ್ಪ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬು ಇರುವೆವು.